ஆகுது. ஹாய் ஹாய் கிஷோர். ஹாய் ப்ரோ. ஹாய் விக்கி. ஆக்சுவலி டேபிள் டாப் கிளாஷ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டிட்டாங்க. அவுட் ஆஃப் த கேம்ல இருந்தாங்க ஆக்சுவலி 15 overs வரைக்கும். ரவுமன் பவல் வந்ததுக்கப்புறம் பட்லரும் ரவுமன் பவலும் சேர்ந்து கேமே திருப்பிட்டாங்க. எக்ஸைட்டிங் கேமா இருந்துச்சு நேற்று நம்ம சொன்ன மாதிரி. அண்ட் எல்லாருமே கேகேஆர் வின்னுக்கு போயிருந்தோம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆர்ஆர் வின் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே நான் ஒரு காலுக்கு போறேன். எனக்கு என்னமோ தோனி எப்படி போனாரோ அப்படியே வந்தாருன்னு நம்ம சொல்லிட்டே இருக்க மாதிரி அந்த 2008 IPL ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஆர்ஆர். அவங்க 14 கேம்ஸ்ல 11 wins 3 மட்டும் டிஃபீட் ஆகி டேபிள் டாப்பரா இருந்து சாம்பியன்ஷிப் அடிச்சாங்க. மேபி சிஎஸ்கே ஆர்ஆர் ஃபைனலா இருக்குமோ இந்த வருஷம். ஓகே, உங்களோட ஸ்டார்டிங் தாட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. நெக்ஸ்ட் கிஷோர் பேஸ்ட். எப்படி இருந்துச்சு மேட்ச்? ஆக்சுவலி ரொம்ப கிரேட் கேம் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இப்போ ஈடன் கார்டன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஆர்சிபி விட ஒரு குட்டி கிரவுண்ட் நினைக்கிறேன். ஏன்னா தொட்டு இன்சைட் எட்ஜ் பட்டதெல்லாம் போய் 6 செகண்ட் டயர்ல போய் விடுறது. ஸோ 2 டீமுமே நல்லா போட்டாங்க. பட் கேகேஆர் பவுலர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ராக்ல எப்படி பவுல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க நல்லா கண்டெயின் பண்ணாங்க. அப்கோர்ஸ் பட்லர் எக்ஸ்ட்ராடினரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி வின் பண்ணாரு. பட் இந்த ஹர்ஷித் ராணா, அதுக்கப்புறம் அந்த வைபவ் அரோரா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்லோவர் டெலிவரி, நக்கல் டெலிவரிஸ் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் எல்லாம் போட்டு நல்லா கண்டெயின் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அந்த 2 மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் 13 overs இருக்கும் போது ஏதோ நினைக்கிறேன் 42 balls 99 runs இருக்கும் போது அந்த 7 ஓவர்ஸ்ல 4 overs ஸ்பின் போடுற மாதிரி இருந்தது. சோ பேசிக்கா வந்து ஒரு ஸ்பின்னர் வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு நீங்க 2 ஓவர் போட்டீங்கன்னா அந்த பேட்ஸ்மேன் இந்த லெவல்ல கண்டிப்பா ரீட் பண்ணிடுவாங்க. சோ மேபி கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்க அந்த வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் அண்ட் வருண் சக்கரவர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சூப்பரா போட்டாங்க. அவங்க ஆடவே முடியல. அந்த லாஸ்ட் 3வது ஓவர் தான் வருண் சக்கரவர்த்தி அடி வாங்கினாரு. அதனாலதான் ரசலை கூட்டு வந்தாரு ஒரு ஓவர். சோ நான் நினைச்சேன் வைபவ் அரோரா போட்டிருப்பாரு. பட் வருண் ஆல்சோ டிட் அ டீசென்ட் ஜாப். நல்ல வின்னர் ஆர்ஆருக்கு. அண்ட் ஆல்சோ தே ஹேவ் a lot of நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க ஆர்ஆருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பவல் இருக்காரு, போன மேட்ச் ஹெட்மேர் அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன், அதுக்கு முன்னாடி பராக், இப்போ வந்து இவரு பட்லர் அடிச்சு கொடுக்குறாரு. சோ ஆர்ஆர் லுக்ஸ் லைக் அ வெரி குட் டீம். நீங்க சொன்ன மாதிரி who knows, maybe RR may come to the finals. இன்னும் அவங்களுக்கு ஒரு 7 games இருக்கு. சொல்ல முடியாது, அதுல 7ல 5 தோத்தாலும் தோக்கலாம். So they still அந்த phase of the tournament தான் இருக்காங்க. So let's see. But I think KKR versus SRH heavy. So நான் CSK fan தான் bro, but I feel KKR versus SRH வாய்ப்புகள் இருக்கு if CSK doesn't make it. ஓகே யா. நீங்க பேசினதுக்கு ஒரு சில கவுண்டர் பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் ஏன் ஸ்பின்னர் எடுத்துட்டு வந்தாங்கன்னு. அதுக்கு முன்னாடி கிஷோர் கிட்ட போயிடலாம். கிஷோர், நீ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த கேமரா கொஞ்சம் வைப் பண்ணிடு. கொஞ்சம் டஸ்ட் இருக்க மாதிரி இருக்கு. இன்னுமே கூட ஏதாவது கிளாத் இருந்தா கூட வைப். இப்போ கொஞ்சம் பெட்டர். ஓகே, கரெக்ட். மேட்ச் பத்தி நிறைய நீங்க எப்ப பேசிட்டீங்க. பட் நம்ம பண்ண ப்ரெடிக்ஷன் ராங்கா பண்ண எனக்கு சந்தோஷம். நான் மறுபடியும் சொல்றதுதான், அவங்களோட வீக்னஸ் கண்டுபிடிக்காத வரைக்கும் இப்படிதான் நடக்கும். இன்னைக்கும் ஆர்ஆர் வீக்னஸ் கண்டுபிடிக்க போயிடாது. இப்பயே போயிட்டு குவாலிஃபைல அடி வாங்க போறாங்க. அது கன்ஃபார்ம் நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறம் இன்னைக்கு கேகேஆர் தோத்தருக்கு நிறைய பேரை சொல்லுவாங்க. நான் ஒருத்தரை தான் சொல்வேன், வெங்கடேஷ் ஐயர். அவர் ஆடின டவுன் தான். அந்த இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 10 run போயிருக்கும். வருண் சக்கரவர்த்தி 6 balls 90 runs கொடுத்திருப்பாங்க. நான் அவரை தான் முதல்ல சொல்லுவேன். இப்போ மேட்ச்குள்ள போய்க்கலாம். நீ பாயிண்ட்ஸ் அவருக்கு சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நம்ம முதல்ல மேட்ச் எப்படி போச்சுன்னு ஒரு இது சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நரேன் ஆக்சுவலி வந்து இந்த ஃபேண்டசி பிக்ஸ்ல கூட நரேனை வைக்கிறதுக்கு தயக்கம் வருது. இவர் வந்து ஒரு மேட்ச் மாதிரி இன்னொரு மேட்ச் ஆடுவாரா அப்படின்னு. ஆனா அதை அவர் பிரேக் பண்ணிட்டே இருக்காரு. கம்பீர் கீழே ஆடுறப்போ நான் வேற மாதிரி நரேன்டா அப்படின்னு காட்டுறாரு. 100 அடிச்சிருக்காரு, அவரோட ஃபர்ஸ்ட் T20 100. அண்ட் IPL லாஸ்ட் 3 days 4 centuries கன்சிக்யூட்டிவா ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து நேற்று டிராவிஸ் ஹெட், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சுனில் நாராயண், அகைன் ஜாஸ் பட்லர். அண்ட் எப்பவுமே சேசிங்ல அடிக்கிற 100 ஒரு குவாலிட்டி என்னைக்குமே இருக்கும். அதை தான் காட்டினாரு. அவருக்கு 100 வந்திருக்குன்றதெல்லாம் யாரும் கவனிச்சிருப்பாங்களான்னு கூட தெரியல. அவர் ஸ்கோர் போர்டை டிக்கிள் பண்ணிட்டே போயிட்டே வந்தாரு, 100 வந்துட்டாரு. அது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் கேகேஆர் அங்கிரீஷ் ரகுவன்சி திருப்பியும் ஒரு நல்ல நோக் ஆடினாரு. அவரு
இந்த அப்பர் கட் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி தான் கேட்ச் ஆயிருச்சு. மேபி அவர் அவுட் ஆகலன்னா இன்னும் கூட நல்லா பண்ணியிருப்பாங்க. எனக்கு கேகேஆர் கிட்ட நிறைய நல்ல பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ரிங்கு சிங் அவங்க அண்டர் யூட்டிலைஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவர் சும்மா ஒரு 15 பால் 12 பால் இருக்கப்பதான் இறக்குறாங்க. எனக்கு என்னமோ ஆக்சுவலி ரசல் வந்து எப்படின்னா அவர் மாட்டினா கேம் ஆடிட்டே போயிட்டு இருப்பாரு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாருன்னா அவ்வளவுதான். அப்படிதான் அவரோட கேம் இருக்கு ப்ராக்ரஷனே. ஸோ அந்த இடத்துல ரிங்கு சிங்கை கூட இறக்கி இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அவர் ஏன்னா கான்பிடண்டா ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கும் ஒரு 9 பால் 20 அடிச்சாரு. இன்னும் ஒரு 7-8 பால் அவர் ஆடி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ தோணுது. அண்ட் வெங்கடேஷ் ஐயருக்கு அது அந்த டவுன் ஏத்த டவுனே கிடையாது. அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான். அவரு அதுக்குதான் சூட் ஆயிருந்தாரு. அதுல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. கேகேஆருக்கு இன்ஃபேக்ட் செஞ்சுரி அடிச்சிருக்கிறது 3 பேர் தான். மெக்கலம், அதுக்கு அடுத்து வெங்கடேஷ் ஐயர், இன்னைக்கு அடுத்து சுனில் நரேன், அவ்வளவுதான். ஸோ இவ்வளோ இயர்ஸ் ஆடி 3 பேர் தான் அடிச்சிருக்காங்கன்றப்போ அதுல ஒருத்தரா இவர் இருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்தப்போ அவரோட ஸ்கில் எங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா கரெக்டா அவங்களுக்கு ஆடட் போனஸா இருக்குமோ அப்படி யூஸ் பண்ணணும். அவரு நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6 வேலைக்கு பார்த்து எனக்கு வெங்கடேஷ் ஐயர் கிஷோர் சொல்றேன். எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காருன்னு தோணுது. அவர் வந்துடுறாரு 1 டவுன் 2 டவுனுக்கு நான் தான் ஆடுவேன்னு சொல்லி அவர் வந்து பால் வேஸ்ட் பண்றாரு. அவர் டச்லயே இல்லாத மாதிரி இருக்கு. அவர் இந்தியால ஒரு ப்ராபபிள் 15 மென்ல கூட இருக்க போறது இல்லை T20 வேர்ல்டு கப். அவர் கேப்டனா இருக்கவும் அவர் 2 டவுன் இறங்கிறாருன்னு எனக்கு தோணுது. அவர் நிறைய பால் வேஸ்ட் பண்றாரு. இது வரைக்கும் அவர் மொத்த ஸ்ட்ரைக் ரேட் 120 130 கூட தாண்டி இருக்காரு இந்த சீசன்ல. அண்ட் சுனில் நரேனாலதான் இந்த ஸ்கோர் வந்ததுன்றதுல எந்த செகண்ட் தாட்ஸும் கிடையாது. கௌதம் கம்பீர் சுனில் நரேன் பிளேல ஒரு பயங்கர ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க, அப்புறம் செகண்ட் ஹாஃப் போகலாம். சாரி, இன்னொன்னு ஆட் பண்ணிடுறேன். ஒண்ணு ஸ்பின்னர்ஸை வந்து பயங்கரமா டார்கெட் பண்ணிட்டாங்க. 2 பேரும் 8 ஓவர்ஸ் போட்டு 110 ரன்ஸுக்கு போயிருக்காங்க. சாஹலும் அஸ்வினும் இதை நம்ம பார்க்கவே முடியாது. அண்ட் திருப்பியும் சஞ்சு சாம்சன் நிறைய தப்பான மூவ்ஸ் போறாரு பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல. யாருக்கு எங்க கொடுக்கலாம். அவர் வந்து சுனில் நரேன் இவரை பயங்கரமா அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு 210 இருக்கு அஸ்வினோட. திருப்பி 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 அஸ்வினுக்கு குத்துட்டு இருக்காரு ஓவரை அந்த லெப்ட் ஹேண்டர் மேட்ச் அப்காக. அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கலாம். இன்னைக்கு ஜெயிச்சிட்டதுனால அவங்க கிஷோர் சொன்ன மாதிரி இதெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வின் இஸ் அ வின் அப்படி சொல்லிட்டு ஜாலியா இருப்பாங்க. இது என்னைக்கோ ஒரு நாள் அவங்கள வந்து இடிக்க போகுது. அண்ட் அவேஷ் கான் நல்ல பவுல் பண்ணாரு. இன்னைக்கு லாஸ்ட் ஓவர்ல மட்டும் தான் ரன் போச்சு. கான்பிடென்டா தெரிஞ்சாரு அவங்க பவுலிங் லைனப்ல அவரு தான். அண்ட் பவுல்ட்டும் நல்ல பவுல் பண்ணாரு இன்னைக்கு. அவரு ஃபர்ஸ்ட் கேட்ச் விட்டார் ரியான் பராக், இல்லைன்னா அவரு 2-4 எடுத்திருப்பாரு இன்னைக்கு. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆக்சுவலா அன்கிரிஸ் ரகுவன்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சூப்பரா ஆடுறாருங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட் ஒரு நாள் பேட் ஷாட் அவுட் ஆயிட்டாரு. பட் அவர் பாத்தீங்கன்னா அந்த பாடி வந்து அப்படியே பால் கிட்ட எடுத்துட்டு வருது. அந்த ஷாட் அது நிக்கும் போதே அந்த ஒரு கான்பிடன்ஸ் தெரியும்ல. சோ அவர் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அன்பார்ச்சுனேட் தட் ஹி மிஸ்ட் அவுட். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இன் மொமெண்டம். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு நரேன். அவர் பாத்தீங்கன்னா நரேன் வந்து எனக்கு அந்த மேட்ச் அப்பே புரியல. அவர் அப்படி பொலன்னு காட்டிட்டு இருக்காரு. அஸ்வினி இன்னும் ஓவர் கொடுத்துட்டு இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது சொல்லுங்க? This is called as backing players. இன்ஃபேக்ட் வெங்கடேஷ் ஐயரே வந்து அவர் டவுன் ஆர்டர் ஆடக்கூடாது, அவர் ஸ்டார்டிங்ல தான் ஆடணும். அது கேகேஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும். பட் ஸ்டில் இவனை நான் அங்கதான் ஆட வைப்பேன். இவனை வந்து நாங்க ஆட வச்சு ஐ வில் மேக் வெங்கடேஷ் ஐயர் டு பர்ஃபார்ம் as a finisher. அதுதான் வந்து இப்போ கேகேஆர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் கால்ட் as backing players. இது வந்து ஓவர் பேக்கிங் ஆஃப் பிளேயர்ஸ். ஆர்சிபி பண்றது ரொம்ப அண்டர் பேக்கிங் ஆஃப் பிளேயர்ஸ். இதுக்கு 2 நடுவில் இருக்கிறது தான் நம்ம சிஎஸ்கே. சோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆக்சுவலா ரொம்ப நல்லா போச்சு தேங்க்ஸ் டு சுனில் நரேன். அவரும் வந்து அஸ்வின் வைடா போடுறாரு, இவரு கேரம் பால் போடுறாரு, சஹால் வைடா போடுறாரு. அவர் எங்கேயுமே அடிக்கல. டார்கெட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் தான். யூஸ்வலா சஹாலுக்கு எப்படி விக்கெட் கிடைக்கும்னா அவர் தூக்கி போட்டுருவாரு. எல்லாம் வந்து ஆஃப் சைட்ல வர பால் லெக் சைட்ல சொர்க்க பார்ப்பாங்க, எட்ஜை கேட்ச் போயிடும். பட் இங்க வந்து சுனில் நரேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேம் இன்டு பிளே. என்னதான் உங்க லாங்கர் சைட் ஆஃப் த பவுண்டரி எல்லாம் வந்து தூக்கி அப்படியே போட்டாலும் அந்த பவர் அந்த வேற ஃபார்ம்ல இருந்தாருங்க. அந்த இருமுகன் படத்துல அந்த ஒரு இப்படி சாப்பிட்டு பயங்கரமா அடிப்பார்ல விக்ரம், அந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாரு. நடுவுல கால் வலிலான்னாரு. சரி கால் வலி ஓட மாட்டாருன்னு பார்த்தா பொங்கு வச்சிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் பாவம், அவரால் சீரியஸா அவரால் ஆட முடியல. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே மேட்சோடய ரொம்ப கஷ்டப்பட்டாரு. போன மேட்சும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஸோ அவரும் வந்து ஹி நீட்ஸ் சம் டைம், அவருக்கு அந்த ஃபார்ம் வேணும்.
which is good for the Indian team as well. And அவ்வளவுதான் and நீங்க சொன்ன மாதிரி ரசல் வந்து கொஞ்சம் ரிங்கு சிங் வந்திருக்கலாம். மேபி அவங்க அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் பார்த்திருப்பாங்க. ஏன்னா சுனில் நரேன் ஆல்ரெடி வந்து லெஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ மேபி ரசல் அமைச்சு கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் போட்டா கொஞ்சம் பவுலர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ தே யூஸ் த கண்டிஷன்ஸ் வெரி வெல். இதுவும் ஒரு சின்ன கிரவுண்ட் தான், நான் திருப்பி சொல்றேன், சின்ன கிரவுண்ட் தான். பட் KKR bowlers know the knack of taking wickets and knack of drying down runs in this wicket. So அது வந்து RCB bowlers கிடையாது. So அந்த knack of drying down the wickets, drying down the runs, RCB bowlers புடிச்சாங்கன்னா இதே மாதிரி அவங்க RCB லும் ஜெயிப்பாங்க. நேத்து நினைச்சு பாருங்க, நேத்துக்கு அதே bowling போட்டு 230 அடிச்சிருந்தா கூட வின் சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க RCB. So that is what they have to learn from this game. Okay, கிஷோர் நீ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பேசணும்னா முதல்ல வந்து நரேனை பத்தி தான் சொல்லணும். நரேன் நல்லா ஆனாரு, குறைய சொல்ல முடியாது. பட் அவருக்கு இன்னைக்கு ஒரு என்ன பொறுத்து 10% லக் இருந்தது. அந்த பவர் பிளேல சப்போஸ் அவர் ஃபர்ஸ்ட் போல்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டாருன்னா 3 பால்ல காலி. ஏன்னா லாஸ்ட்ல போல்டா ஒரு விக்கெட் எடுத்தாரு. அதனால பவர் பிளேல மிஸ் ஆயிட்டாரு. அதோட வேற அவங்க என்ன பிளான் பண்ணி வந்தாங்கன்னா, ராஜஸ்தான் பிளான் வந்து சால்ட்டையும் போல்ட்டையும் நரேனையும் வச்சு பவர் பிளே கண்டெயின் பண்ணிடணும். பவர் பிளே அவங்களை நிக்க வச்சுட்டா நம்ம பின்னாடி போட்டுக்கலாம் அப்படி பிளான் பண்ணாங்க. 6 hours பவர் பிளே கண்டெயின் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ அந்த 6 hours அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் போச்சு. அப்போ வந்தாங்க, அப்ப சொல்லிட்டாங்க நரேன் கிட்ட, அடி பரவாயில்ல, மாட்ட கட்டி போட்டோன்னு. அதுதான் அங்க பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சத்தியமா பவர் பிளேல மாட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் சால்ட் அதை பிடிச்சிருந்தாவே முடிஞ்சிச்சு. மேட்ச் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்கும். அதனால இன்னைக்கு அவர் நல்ல கேம் ஆனாலும் அவர் பக்கம் லக் இருந்தது. அதோட வர சாவல் அஸ்வினை குறை சொல்லவே முடியாது. அவங்க நல்லா போடுறவங்க தான். சொல்லிட்டாங்க நீங்க அடிங்க, பேட்டை விடுங்கன்ட்டாங்க. நரேனுக்கு கிளீனா பேட்டை விட்டாங்க. அதோட வர அவர் எப்படி ஆடினார்னா 6 பாலும் அவரே ஆடுறாரு, 3 டாட் விடுறாரு ஆஃப் ஸ்டெப்ல போடுறத. மிச்சம் 3 பால் நான் அடிச்சுக்கிறேன், ரன் போட்டோம். அப்படிதான் ஆனாரு. அஸ்வின் ஓவரும் அப்படிதான் ஆனாரு, சாவல் ஓவரும் அப்படிதான் ஆனாரு. சோ அது ஒரு கிளீன் கேம். அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி சொல்லணும்னா, அந்த ஆள் கேப்டன் ஆயிட்டாரு. சோ அவர் வைக்கிறதா டிசிஷன். அவர் ஆடுறாரோ இல்லையோ ஒரு டவுன்ல ஆடிப்பாரு. ஆனா அந்த இடத்துக்கு வெங்கடேஷ் ஐயர் வர முடியாது. ஆனா இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர் ரமன் டீப் பண்றதுனால மேட்ச் மாறி இருக்கும். அது லாஸ்ட் 10 balls, ஏன்னா அவர் 10 balls கிட்ட ஆட்டாரு. அதனால நான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச வெங்கடேஷ் ஐயர் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசெண்டா போச்சு. அவங்க முடிஞ்சதையும் ட்ரை பண்ணாங்க. மறுபடியும் அதான் சொல்றவங்க கிட்ட 6th bowler இல்ல, 5 பேர் வச்சுதான் யூஸ் பண்ண முடியும். சோ நீ சொல்ற மாதிரி வேற வழியே இல்ல. சாலா குல்தீப் சனா யூஸ் பண்ணி சாலை தான் ட்ரை பண்ணுவாங்க. அஸ்வினா சாலான்ற சால் தான். அதே அஸ்வினா குல்தீப் சனா எல்லாம் அவேஸ்ட் பண்ணா அஸ்வினுக்கு தான் போவாங்க. சோ அவர் அதனால அந்த ஓவர் யூஸ் பண்ணதெல்லாம் வேற ஆப்ஷன் இல்ல சாம்சன் கிட்ட. அப்படிதான் எடுத்துன்னு போனோம். மேபி அவங்க யோசிச்சு அந்த இம்பாக்ட் பிளேயரா ட்ரை பண்ணாம வேற ஏதாச்சும் லாண்ட்ரி பர்கரோ இல்ல இந்தியன் பவுலர்ஸ் யாரோ நான் ட்ரை பண்ணோம். பட் அதே மாதிரி நான் லாஸ்ட் மேட்சே சொன்னேன், அவங்க கிட்ட 110 போற ஸ்பீட் இல்ல சந்தீப் சர்மா தவிர. அதனால இங்க ஸ்லோ பால் போறதுக்கும் ஆள் இல்ல. அதனால அவங்க ஜெயிக்கிறது நல்ல விஷயம் தான். என்னைக்கோ ஒரு நாள் மாட்ட போறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப். அவ்வளவுதான். ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அஸ்வின் இஸ் a beautiful bowler in the power play. ஏன் அஸ்வினை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. இதே சுனில் நரேன் பொழந்தாரு அஸ்வினை, பவர் பிளே போட்டிருந்தா கண்டிப்பா மாட்டிருப்பாரு அவரு. ஏன்னா அந்த நியூ பால்ல அஸ்வின் ஒரு டிஃப்ரெண்ட் பவுலரா இருப்பாங்க. நான் வந்து ஒரு ராஞ்சியில நான் மேட்ச் போயிருந்தேன். ஆக்சுவலா நான் வந்து ராஞ்சியில வந்து இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து நடந்தது. அஸ்வின் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து விக்கெட் எடுக்காது. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து இந்தியா வந்து கொஞ்சம் லீட் விட்டுருப்பாங்க. அஸ்வின் ஸ்டார்ட் பண்ணுவாரு. நான் வந்து கிரவுட்ல இருந்து லைவா பார்த்தேன். அந்த மாதிரி பால் வந்து அந்த பால் பேசும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த போட்ட ஸ்விங்னு அவரு அப்படி பால் போனோம்னு நினைக்கிறது, பால் அப்படி போறது. அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீல்டிங். ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா சொல்றாரு, இப்படி ஏதோ அப்படி கை காட்டுறாரு, அப்படி போடுறாரு, விக்கெட் விடுறது. சோ அஸ்வின் இஸ் a different bowler with a new ball and is a different bowler with a power play. சஞ்சு சாம்சன் ஏன் அது புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. மேபி ஒரு 2 ஓவர் பவர் பிளேல கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா யூசுவலா கொடுப்பாங்க, 5th over கொடுப்பாங்க யூசுவலா. இன்னைக்கு கொடுக்கல. அண்ட் அஸ்வின் எனக்கு பாக்குறப்ப என்ன இருந்தது, அவரு அந்த வேரியேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் பால்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. சுனில் நரேனுக்கு ஃபுல்லா வைடு, ஆஃப் சைடு வைடு அதே மட்டுமே ட்ரை பண்ணாரு. ஒன் டைமென்ஷனலா இருக்கு. அண்ட் ஆல்சோ சஹல் பாத்தீங்கன்னா ஒரு தூக்கி போட்டிருந்தாரு பாத்தீங்களா, நீ அட்ரா நான் அங்கதான் போடுவேன், நீங்க முடிஞ்சா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ஸ்டைலே அதுதான். சஹலோட ஸ்டைலே அதுதான். அடி அங்க போட்டுதான் அடி அப்படின்னு அதே லைன் போட்டிருந்தாங்க. அஸ்வினும் அதே லைன் போட்டாரு, சஹாலும் அதே லைன் போட்டாரு. இவரு டஜேரியா அப்படி அப்பா டமால் ஸ்ட்ரைட்டா விட்டுட்டு இருந்தாரு. அதுல என்னன்னா கிஷோர் சொன்ன மாதிரி அந்த லக் இருந்தது. நிறைய பால் ஏர்ல ட்ரிஃப்ட் ஆச்சு. ஆனாலும் என்னன்னா
4 பிளேயர் வச்சாலும் நடுவுல போயிட்டு விழுது, அது சம்பந்தமே இல்லாம. அது அவங்க டே இல்லைன்னா நேரம் கைக்கு போயிடும். இன்னைக்கு சுனில் நரேன் டே தான். பட் பரவாயில்ல, ஆர்ஆருக்கு இந்த மாதிரி கேம்ஸ் இப்போ வர்றது பரவாயில்ல. கண்டிப்பா மாட்டுவாங்க. இந்த டீம் கோஸ் டு சம் குட் ஃபேசஸ், கண்டிப்பா அந்த ஃபேஸ் வரும். பட் ஐ திங்க் கேகேஆர், நான் ஒரு கிரிக்கெட் ஃபேனா சொல்றேன், நான் ஒரு பெரிய சிஎஸ்கே ஃபேன், பட் கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த சீசன் ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபயரா இருக்காங்க. சோ அந்த டீம் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஆடணும். செகண்ட் ஹாஃப் போயிடலாமா? போயிடலாம். கிஷோர், நீயே ஸ்டார்ட் பண்றியா? செகண்ட் ஹாஃப் பவர் பிளே நல்லாவே போச்சு. அதான் நீ ஜெய்ஸ்வால் ஆடுறப்ப நீ சொன்னதான் ஞாபகம் வந்துட்டு, அவர் வெக்கேஷன் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அதே வேலை தான் பார்த்துன்னு இருக்காரு அவரு. அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டு போயிருக்கோம். நல்ல ஸ்கோர் ரேட்டு நல்லா வந்துனே இருக்கிறப்போ ஒரு டைம் முடிவு பண்ணிட்டேன், ஆர்ஆர் காலிடா. ஏன்னா அவங்க ஒரு பயங்கரமான மூவ் பண்ணாங்க, ட்ரூ ஜொரால 2 டவுன் இறக்கி விட்டாங்க. அப்பயே முடிவு பண்ணிட்டேன் தோத்துட்டாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். சரி, அவன் அவுட் ஆன பிறகு எட்மேர் வந்தான், அப்போ கன்ஃபார்ம் காலிடா அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் பேக்கப் பண்றேன், ரோமன் பவலை பேக்கப் பண்றேன்னாங்க, பேக்கப் பண்ணாங்க, சுனில் நரேன் அடிச்சாரு. அது நான் ஒத்துக்க மாட்டேன். சுனில் நரேன் பயங்கரமான பவுலரு, ரோமன் பவல் அவ்வளவு நல்லா ஸ்பின் ஆட மாட்டாரு. சும்மா நான் போட்டு பாக்குறேன், நீ அடிக்கலையா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி 3 பால் போட்டாரு. அதான் அவர் அடிச்சிட்டாரு. அடுத்த 3 பால் என்னாச்சுன்னு பார்த்திருப்போம், அவுட் ஆயிட்டாரு. அதனால அந்த 3 பால் நான் ஒத்துக்க மாட்டேன். அவரு பிராங்கா சொல்லணும்னா ஒரே ஒரு மேட்ச் டெல்லிக்கு ஆடி அடிச்சு தோக்கடிக்க வச்சிருக்காரு, லாஸ்ட்ல 6 பால் அடிக்கணும்னு. அதனால வேற எங்கேயுமே ஒரு பினிஷ் மும்பை டெல்லி ரிஷப் பண்ட் வெளியே வான்னு கூப்பிடுவாரு அந்த மேட்ச்ல. அதை தாண்டி பார்த்தா இப்ப ரீசெண்டா ஆன ஏதோ ஒரு சீரியஸ்ல லாஸ்ட்ல இறங்கி கம்மி பால்ல 15 18 பால்ஸ் 50 அடிச்சிருக்காரு. லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்னா ஸ்ட்ரைக் ரேட் 140 தான் இருக்கு. அதனால அவரை நம்பி அவரை வச்சு நான் கேம் முடிக்க வைப்பேன், பினிஷர் ரோல் பண்ண வைப்பேன், இந்த மாதிரிலாம் யோசிச்சா முடியவே முடியாது. இன்னைக்கு எப்படி அந்த பக்கம் சுனில் நரேன் லக் இருந்ததோ இந்த பக்கம் பட்லருக்கு இருந்துச்சு. நான் நினைச்சேன், ஐயோ நாள் வேற ஓப்பனிங்ல இருந்து இருக்கானே, அடிச்சிருவோம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சேன். அடிச்சிட்டாரு. அந்த 3 பால் சுனில் நரேன் தூக்கி போடாம இருந்தானா மேட்ச் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அதுதான் பயங்கரமான ஒரு அங்க ஒரு மிஸ் ஆனது. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொன்ன மாதிரி 10 ரன் கம்மி. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, பட் ஃபீல்டிங் இஷ்யூஸ், நிறைய கேட்ச் டிராப். வருண் சக்கரவர்த்தி கேட்ச் விட்டாரு, பிலிப் சால்ட் கரெக்ட், வருண் சக்கரவர்த்தி 2 கேட்ச் விட்டாரு. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. ரொம்ப மட்டமான ஃபீல்டிங். ஏன் ரிங்கு சிங்க உட்கார வைக்கிறாங்கன்னு தெரியல. வேற ஏதாச்சும் உட்கார வைக்கிறா, வேற யாரையும் உட்கார வைக்கிற மாதிரியும் இல்ல. அவங்க வெங்கடேஷ் ஏதாச்சும் உட்கார வைக்கலாம். என்ன யோசிக்கிறாங்க, அவரை ஒரு பவுலரா யூஸ் பண்ண முடியும் அப்படி யோசிச்சு அவரையும் உட்கார வைக்க மாட்டாங்க. அதனால நிறைய மிஸ்வீல்ஸ் நிறைய பண்ணாங்க, நிறைய டூஸ் கன்வெர்ட் ஆச்சு. லாஸ்ட்ல டேரம் 2 ஸ்டார்க் இந்த பக்கம் அச்சுண்டா புடிச்சு அச்சுண்டா அவுட், அதையும் பண்ணாம அந்த பக்கம் அடிக்கிறதுக்கு அதையும் மிஸ் பண்ணாங்க. அப்படி போயிருச்சு. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே, ஜெயிக்கட்டும், பட் ஃபியூச்சர்ல அடி வாங்குவாங்க. நம்ம அதே பாயிண்ட் எனக்கு தோணுது, பார்க்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா ப்ரோ? செகண்ட் ஹாஃப் ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப் ஸ்பின்னர்ஸ் ஆக்சுவலா ரொம்ப நல்லா போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஐ திங்க் செகண்ட் ஹாஃப் டு பி வெரி ஹானஸ்ட், யசஸ்வி ஜெய்ஸ்வால் கண்டபடிக்கு சுத்திட்டு இருந்தாரு, டமால் டிமில் சுத்தினாரு, அவர் அவுட் ஆனாரு. நான் நேத்திக்கே சொல்லியிருந்தேன், சஞ்சு சாம்சன் அந்த ஒரு 2 ஓவர் அவர் ஆடணும், 2 ஓவர் ஆடி அப்படி அவர் போனாருன்னா அவர் அந்த நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தியை சூப்பரா டேக் ஆன் பண்ணிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த 2 ஓவர் அவர் ஸ்டார்டிங் அந்த 2 ஓவர்லயே அவர் அவுட் ஆயிட்டாரு. சோ நானே உங்கள்கிட்ட சொன்னேன், கேகேஆர் வின் பண்ணதோடனே நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான், பிகாஸ் தேவர் ஜஸ்ட் 1 wicket அவே. பட் அன்பார்ச்சுனேட்டா ஹீரோயிக்ஸ் ஆஃப் பட்லர். பட் நீங்க பாத்தீங்கன்னா த வே தே பிளேட் ஸ்பின், அந்த பவலா இருக்கட்டும், பட்லரா இருக்கட்டும், இப்படி பட்லர் லெக் சைட்ல ஆடுறாரு, பார் எட்ஜ்ல பட்டு ஹாஃப் சைட்ல பவுண்டரி போறது. சோ அந்த மாதிரிலாம் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு டேக் ஆன் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன். நான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு 2 ஓவர் ஒரு பவுலரை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும், சரி அவன் இப்படிதான் போட போறான், நம்ம அப்படிதான் அடிக்க போறோம்னு சொல்லிட்டு. சோ இவங்க கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ரொம்ப திணறினாங்க. ஏன்னா ஒரு 70 runs ஆஃப் 30 balls அந்த மாதிரி ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் அந்த வருண் சக்கரவர்த்தி சம்மண்டி வாங்குவார், ஒரு 4 பவுண்டரி, அதுல ஒரு வைடு 4 வேற. சோ மேபி அந்த சின்ன கண்ட்ரோலபிள்ஸ் தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருந்தா, அந்த வைடு 4 எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப் பண்ணிருந்தா மேபி வருண் சக்கரவர்த்தி would have defended 14 or 15 runs of the last over. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு தான். பட் இந்த கேட்ச் டிராப் இதான் பாவங்க, சின்ன சாமியை விட ரொம்ப சின்ன சாமி இந்த ஈடன் கார்டன்ஸ். பட்டா டமால் இன்சைட் எட்ஜ் பட்டா 6 போறது. பட் ஐ ஃபீல் இட் வாஸ் a great game of cricket. பட்லர்லாம் எப்படின்னா ஃபேஃப் டு பிளஸி மாதிரி ஒரு பிளேயர், ஒரு சைட்ல சும்மா குவைட்டா ஆடிட்டு இருப்பாரு, டக்குன்னு பார்த்தா 80 runs இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். பட் யா மேபி ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாம இருந்தா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ஐ ஃபீல். ஓகே,
எனக்கு செகண்ட் ஹாஃப்ல என்னன்னா, நான் ஜெய்ஷ்வால் முன்னாடி சொல்லியிருந்தேன் ப்ரோ, இன்னொரு ஆர்ஆர் மேட்ச் லைவ்ல. ஆக்சுவலி கேபி அருண் கார்த்திக் கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜியோ சினிமால கமெண்ட்ரி பண்றாரு, அவர் சொல்லியிருந்தாரு ஆக்சுவலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து வராரு அண்ட் ஒரு பெரிய சீசன் லாஸ்ட் ஐபிஎல்ல இருந்து அவருக்கு ரெஸ்டே கிடையாது, எல்லாமே ஆடிட்டு இருக்காரு. வேர்ல்டு கப்ல மட்டும் தான் அவர் இல்ல, மிச்சம் எல்லாரையும் ஒரு ஓப்பனரா இருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, அவ்வளோ ரன்ஸ்ல இருந்து வராரு. ஸோ வந்து அவருக்கு அந்த டயர்ட்னஸ் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 மேட்சஸ்ல வந்து அந்த டயர்ட்னஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் இருந்தது. அவர் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்ப இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா, ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல நம்ம வேர்ல்டு கப் டீம்ல சர்டனிட்டியா இருப்போமா இல்லையான்ற ப்ரெஷர்லயே அவரு அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆஃப் ரன்ஸ் அண்ட் பேட் இருக்கும்ல, அப்படி இல்லாம யோசிச்சு ரன்னு வரணும் நமக்குன்னு ஆடுற மாதிரி தெரியுது. அந்த லாஸ்ட் சீசன் பார்த்த யசஸ்வி ஜெய்ஷ்வால பார்க்க முடியல. அது ஃபர்ஸ்ட். அண்ட் சஞ்சு சாம்சன் கேட்ச் வந்து 2 runs இருக்கப்போ டிராப் பண்ணிட்டாங்க. ஸ்டார்க் ஓவர்ல இவரோடது வருண் சக்கரவர்த்தி டிராப் பண்ணிட்டாரு கேட்ச். அண்ட் எனக்கு இந்த ரவுமன் பவலை பத்தி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு வேரி பண்ற கிஷோர் பேசினதுல எனக்கு என்ன தோணுது, அவர் பேட்ல நல்லா படுது. அவர் எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காரு என்னங்கிறதெல்லாம் தாண்டி அவர் மிடில் பண்றாரு பால. பிபிகேஎஸ் மேட்ச்ல பார்த்தாலும் சரி, இந்த மேட்ச்ல பார்த்தாலும் சரி, அடிக்கிறது அவர் வந்து சுத்துற பிளேயர் தான். நான் ஷாட்ஸ் வந்து டெக்னிக்கலா ஆடுறேன், கிளாஸியா ஆடுறேன் அப்படி கிடையாது. ஆனா அவர் விடுற பேக் ஸ்விங்குக்கு பால் படுது கரெக்டா மிடில், அது அவருக்கு பிளஸ் பாயிண்ட். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, சுனில் நரேன் அவர் அடிச்சது ஒத்துக்க முடியாதுதான். ஏன் நான் சொல்றேன்னா, சுனில் நரேன் இந்த சீசன்ல ஈடன் கார்டன்ஸ் இது வரைக்கும் 3 மேட்ச் 4 மேட்ச் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுண்டரி ரோமன் பவுல் அடிச்சதுதான், பவுண்டரியே கொடுக்கல இன்னும் அவரு இந்த ஐபிஎல் சீசன்ல. அது இன்னொன்னு என்னன்னா, சுனில் நரேன் கிரவுண்ட்ல இல்ல. ஒரு 3-4 ஓவர் மட்டும் போட்டு அந்த கால் நிகில் ஆயிருச்சு, போயிட்டு வராரு. ஸோ அந்த அது நேரம் ஒரு பிரேக்ல இருந்து அந்த கால் பேக் ஆஃப் த மைண்ட் இருக்கு. அவர் ரன் அப்லே கொஞ்சம் அப்படியே தயங்கி தான் வராரு. அந்த ஒரு இது எடுத்தார்ல லெக் எல்பிடபிள்யூ எடுத்தப்ப கூட படுத்துட்டு தான் பார்த்துட்டு இருந்தாரு, ரிவ்யூவை பாத்தீங்கன்னா நீங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் அந்த ஒரு ஃபுல் கான்பிடன்ஸ்ல போட்ட ஓவர் கிடையாது அது. அதனால கிஷோர் சொன்னதுக்கு நம்ம ஒத்துக்கலாம். அவர் அந்த ஃபுல் கான்பிடன்ஸ்ல ஃபுல் ஸ்விங்ல அந்த 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா மேபி அந்த 16 ரன்லாம் போயிருக்க சான்சஸே கிடையாது. 10 ரன் கொடுத்திருந்தாரு, பெரிய விஷயம். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவங்க நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ரொம்ப பின்னாடி போட வச்சிட்டாங்க 3 ஓவர்ன்னு. அவங்க பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா ரவுமன் பவல் தான். ஏன்னா இது வரைக்கும் 6 வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு 7 இன்னிங்ஸுக்கு பவுல் பண்ணி சுனில் நரேன். ஓகேவா, அவரு பெருசா பவுண்டரியில ஸ்ட்ரைக் ரேட் 82 சுனில் நரேன் கிட்ட ரவுமன் பவலுக்கு, அதை காட்டிட்டு தான் இருந்தாங்க. அதனாலதான் அவங்களை கீழே எடுத்துட்டு வந்தாங்க. மேபி அந்த கான்பிடன்ஸ் லேக் அண்ட் கால் வலி நிகில் அது அவர் மைண்ட்ல பிளே பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பால் நல்லா போட்டது அவுட் ஆயிட்டாரு, அதுதான் நடந்தது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த பெரிய டிஃபரன்ஸ் நான் எது பாக்குறேன்னா, அவங்க ஸ்டார்க் ஓவர்ல பிலிப்ஸ் வந்து பிலிப்ஸால்ட் வந்து ஒரு 4 விட்டுருவாரு, வைட் 4. அந்த 5 ரன் இல்லைன்னா லாஸ்ட் ஓவர் 16 ரன் இருந்துருவோம். அது வந்து 18th ஓவர்ல ஒரு வைட் 4 கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுதான் பெரிய. அங்க ஒண்ணு வருண் சக்கரவர்த்தி நீங்க சொன்ன மாதிரி. ஆமா, அங்க ஒரு வைட் 4, வருண் சக்கரவர்த்தி ஒரு வைட் 4. சோ நம்மளே சும்மா தோராயமா ஞாபகம் வச்சு 10 ரன் சொல்றோம். சோ 10 ரன்னா 20 ரன்ஸ் டிவெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ ஆக்சுவலா நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. இன்ஃபேக்ட் வருண் சக்கரவர்த்தியோட கோ டு டெலிவரி ஒரு அஸ்வினி விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா, டக்குன்னு போடுவாரு. அந்த பால் வந்து 107.9 ஸ்பீட்ல போட்டிருப்பாரு, அஸ்வினுக்கு மாட்டாது. அதே பால் தான் ஒரு பட்லருக்கும் போட்டு பார்த்தாரு, ஆனா பட்லருக்கு மாட்டிச்சு, செம்ம 6 செகண்ட் டயர்ல போய் ஊந்துது. சோ 103 போட்டாரு அந்த பால். ஆமா, செம்ம ஃபாஸ்டா போடுறாரு. அவருக்கு கோ டு டெலிவரியே அதுதான். அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஷார்ட் பால் சொல்லிட்டு பேட்ஸ்மேன் எக்ஸைட் ஆயிருவான், பால் சரன்னு வருது, பிச்சு மெதுவாதுன்னா கொஞ்சம் மாதிரி அப்படியே ஸ்கிட்டா இருது. அதான் அஸ்வினே பாத்தீங்கன்னா இப்படி ஆடி முடிப்பாரு, பால் எஜ்ஜில பட்டு அப்படியே போகும் கேட்ச்க்கு. சோ அது வந்து ஒரு கோ டு டெலிவரி. அன்பார்ச்சுனேட் ப்ரோ, இதெல்லாம் வந்து 2 பெஸ்ட் டீம்ஸ் ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தியோட கம்பேக் அந்த லாஸ்ட் 4 பால்ல சூப்பர்பா இருந்தது. சோ நல்ல வேளை ஆவேஷ் கான் ஹெல்மெட் போடல, இல்லாட்டி ஒரு ஹெல்மெட்டை உடச்சிருப்பாரு. ஹெல்மெட் போடாம பண்ணிட்டாரு. சோ இதெல்லாம் வந்து குட் கிரிக்கெட் தான். சோ ஓவரால் நேத்தி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒண்ணே இன்னொன்னு அவங்களுக்கு சாதகமா போட்டது என்னன்னா, அஸ்வின் இன்னும் ஒரு 10 பால் ஆடி இருந்தாருன்னா மேபி இன்னும் 100 கிளைம் ஆயிருக்கும். அவர் அவுட் எடுத்துட்டாங்க. அந்த ட்ரிக் மிஸ் பண்ணிட்டாங்க கேகேஆர்னு நினைக்கிறேன் நான். ஆமா, அவரை தட்டி ஆட விட்டுருக்கணும் கொஞ்ச நேரம். ஏன்னா ஜாஸ் பட்லர் எவ்வளவு அடிச்சிருந்தாரு, 34 பால் 42 என்னமோ ஆடி இருந்தாரு. அப்ப அடுத்த 20 பால்ல தான் 45 ரன் 50 ரன் அடிச்சிட்டாரு. அண்ட்
அதை மேக்கப் பண்ணதுக்கு ரீசன் நான் ராமன் பவல் தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்லர் பேட்ல படல. அந்த வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல பட்டுச்சு 4 4 அடிச்சாருல, அப்பயும் 6 எல்லாம் கிளியர் பண்ணல அவரு. ராமன் பவல் அடிக்கவும் ஒரு 100 சர்ன்னு குறைஞ்சிருச்சு. அண்ட் பராக் பத்தி பேசுறது விட்டுட்டோம், இன்னைக்கும் நல்லா ஆடினாரு. ஆனா த்ரோ அவே பண்ணிட்டாரு விக்கெட்டை தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 16 ரன் வந்துருந்தது அந்த ஓவர்ல. திருப்பி அடிக்க போய் ஹர்ஷித் ராணா பால்ல அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஹர்ஷித் ராணாக்கு ஒரு நல்ல லேர்னிங் தான் இன்னைக்கு பட்லர் காட்டினாரு. அவரு பண்ற செலிப்ரேஷன்ஸுக்கு ஓவர் எந்தூசியாஸ்ட் காட்டுறாருல, ஒரு கிளாஸ் பேட்டர் ஆனா என்ன நடக்கும் அப்படின்றத 19th ஓவர்ல காட்டினாரு. அந்த ஓவர் தான் திருப்பிருச்சு இன்னைக்கு மேட்ச. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது ப்ரோ, ஈவன் இன் a very small wicket ஒரு நல்ல ஸ்பின் அட்டாக் இருந்தா they can make a game out of it. தெரியுதுல, இதுவும் சின்ன கிரவுண்ட் தான். இவங்க நினைச்சிருக்கலாம் எனக்கு வந்து சின்ன கிரவுண்டு, நான் பேசர்ஸ் தான் பேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 5-6 பேசர் போட்டு வச்சிருக்கலாம், என்ன நடந்திருக்கும், 50 ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்கும். பட் இவங்களே வந்து அந்த 2 ஸ்பின்னர், அதுவும் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட். சுயாஷ் வருவாரோன்னு நினைச்சேன் இம்பாக்ட் பிளேயரா. ஏன்னா லாஸ்ட் சீசன் அவர் தானே பண்ணிருக்காரு, பேக் எண்ட் ஆஃப் த சீசன்லாம் சுயாஷ் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு, லெக் ஸ்பின்னர். அது வேற டீம், இது கம்பீர் டீம் ப்ரோ. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ரோமன் பவல் வந்து ஸ்பின் ஆகும்னு சொல்லிட்டு பேக் ஃபுட்ல இருக்காரு, பால் ஸ்ட்ரைட்டா வருது. சரி ஸ்பின் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஃபுட்ல போறாரு, பால் ஸ்பின் ஆகுது. ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன ஆடுறதுன்னே தெரியல. அந்த ஒரு அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்லர் 4 அடிப்பாரு, ஒரு 4 4ல வந்து ஃபர்ஸ்ட் 4 வந்து எட்ஜ் வாங்கும், தட்ட பாப்பாரு 4 போகும். அதுக்கப்புறம் நிறைய எட்ஜ் தான் கிஷோர் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமா எட்ஜ் 4 தான் போச்சு பட்லருக்கு. ஃபர்ஸ்ட் அவரு அண்ட் அவரும் ஒரு இன்ஜூரியில இருந்து வராரு. ஆனா என்ன ஒரு சான்ஸ் கொடுக்கல, ஒரு சான்ஸ் கொடுப்பாரு எப்பவுமே, அந்த சான்ஸ் இன்னைக்கு இல்ல. அண்ட் இந்த 100 நம்ம பிரைஸ் பண்ணி தான் ஆகணும். மேட்ச் அவங்கள பட்லரால தான் ஜெயிச்சாங்கன்னு சொன்னா யாருக்கும் செகண்ட் தாட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் செஞ்சுரி அவருக்கு இந்த சீசன்லயே. அண்ட் வித்தின் 2 கேம்ஸ் நினைக்கிறேன் ஆர்சிபிக்கு அப்புறம் இப்பதான் ஆடுறாருன்னு நினைக்கிறேன் அவரு. எக்ஸாக்ட்லி. இல்ல அவர் இம்பாக்ட் பிளேயர் வேற, சும்மா ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பாரு, சின்ன கிரவுண்ட் வேற, எட்ஜ் வாங்கினா 6 போகுது. சோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு எவ்வளவு டோர்னமெண்ட் பாத்திருப்பாரு, எவ்வளவு கேம்ஸ் ஆடி இருப்பாரு, எவ்வளவு பிரான்ச்சைஸ் ஆடி இருப்பாரு. சோ ஆல் தட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கமிங் இன்டு பிளே. ஐ திங்க் ஆர்ஆர் கூட எனக்கு தெரியல சிஎஸ்கே டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க இப்போ பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல வந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் கேப் பிளேயர்ஸ் தான் அண்ட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான். சோ ஆல்சோ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் ஒரு மாதிரி கூலா இருக்கு, கம்போஸ்டா இருக்கு. எனக்கு தெரியல, ஐ மே பி ராங், பட் ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் லைக் ஷேரிங் மை பீஸ் ஆஃப் மைண்ட். சஞ்சு சாம்சனும் அந்த மாதிரி ஒரு கேப்டன் தானே, சோ அதனால கூட இருக்கலாம். அவரு ரொம்ப அக்ரெஷன் காட்ட மாட்டாரு, எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாரு, ஒரு சைலண்டான ஒரு ஆளு தான். ஓகே, இந்த மேட்ச் ஏதாவது ஃபினிஷிங் தாட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். ஆனா கிஷோர் ப்ரோ, டிட் யூ see அவங்க வின் பண்ணோன்னு ஏதோ ஐபிஎல் வின் பண்ற மாதிரி எல்லாம் உள்ளலாம் ஓடி வந்து சட்டையெல்லாம் கட்டிட்டு என்னடா பண்றீங்க நீங்க, எனக்கு என்னடா ஐபிஎல் அது ராஜமணி மாஸ்டர் எல்லாம் உள்ள வந்துட்டாரு, ஏன் இவரு என்னடா வந்திருக்காரு, அடிச்சிருக்காரு பட்லரை முதுவை தட்டி தட்டி குடுத்துட்டு இருக்காரு. மேபி அவர் அந்த இன்ஜூரியில இருந்து வந்ததால இருக்கலாம். அண்ட் அவங்க மேட்ச் விட்டுட்டோம்னு நினைச்சிருப்பாங்க போல, ஒரு 12-14 ஓவர்ஸ் இருக்கப்ப. சோ அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கா வின்னா இருந்திருக்காது. இல்ல இன்னைக்கு பார்த்து இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு பார்த்தோன்னு யோசிச்சு இருந்தானா, ஐபிஎல் ஒண்ணு கொண்டு வந்து இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டாங்க 4 hours 0 வேரியன்ட் 0 wicket 50 runs. யாரு மிச்சல் ஸ்டார்க் அடிச்சிட்டாங்க, பட்லர் செஞ்சுரி, ரோஹன் பால் அடிச்சுன்னு இருக்காரு, ஹெட்மை வின் பண்ணி கொடுத்துன்னு இருக்காரு. எல்லா பிளேயர்ஸையும் ஆட வச்சு எல்லாரோட பிளேயரையும் ஆட வச்சு அதர் டீம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் பிராக்டிஸ் மாதிரி ஆயின்னு இருக்கு. இது அப்படியே எடுத்துட்டு போய் வேர்ல்டு கப் யூஸ் பண்ண போறாங்க. மத்த டீம்ல நல்லா பண்ண போகுது, நம்ம டீம் என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியல. எனக்கு அதுதான் தோணுச்சு. நம்ம டீம் 11 பத்தி ஒரு நாள் நம்ம தனியா வீடியோவே போடுவோம். அதுல எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி, ரோஹித் சர்மா தவிர யாரும் ஃபார்ம்ல இல்ல, கீழே பும்ரா, அவ்வளவுதான். கொடுக்குறாரு அவங்க டீம் அப்படி போடுவாரா? வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா 4 over 30 run விட்டா பெரிய விஷயம். இங்க எனக்கு தெரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிறாரு. ஓ நீ இந்த பால் இன்னைக்கு பட்லருக்கு அப்படிதான் போட்டுருந்தாரு, ஒரு ஆஃப் கட்டர் போட்டாரு, ஃபர்ஸ்ட் பால் மடக்கி 6 அடிச்சாரு. யோசிப்பேன், அப்புறம் உனக்கு ஆஃப் கட்டர் போட மாட்டேன். அதுக்கப்புறம் உள்ள எடுத்து போட்டாரு, சுத்தமா யாக்கரே யூஸ் பண்ண மாட்டாரு ஸ்டார்க்கு. அவர் எவ்வளவு யாக்கருக்கு. ஆமா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்கடா யாக்கரு ஒரு வச்சிருக்கான் போல இருக்கு, நான் 6 பால யாக்கர் போடுற வேர்ல்டு கப்ல வாங்கடா சொல்லிட்டு யாக்கரே போடாம அப்படியே போட்டு வச்சாரு. இப்போ டீம் அதே மாதிரிதான் இப்போ டிராவிஸ் ஹெட்டும் நெக்ஸ்ட் பிராக்டிஸ் தான் பண்ணிருக்காரு, அச்சுனேகிறாரு. பேட் கமின்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் டெட் ஓவர்ல போடுவாரு, மிடில் போடுவான்னு எதிரே பார்க்கல. இங்க போட்டு அவரும் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு. அவரும் வேர்ல்டு கப்ல வந்து என்ன பண்ண போறாரு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்தியா தவிர மற்ற எல்லா டீமும் பயங்கரமா பண்ண போறாங்க. அதோட இந்த வாட்டி குரூப் வேற
ஏபி 2 குரூப்புங்களா, மொத்தம் 2 நல்ல டீம் இருக்குமா, மிச்சம் 2 டீம் மொக்க டீமா, அவங்க வச்சு அப்படியே உள்ள போற முடியா, அப்படிதான் ஏதோ பூல் போட்டுருக்கான்னு கேள்விப்பட்டேன். மொக்க டீம் அடிச்சு சூரியகுமார் யாதவ் 130 in 40 balls அப்படிலாம் அடிக்க போறாரு. அப்புறம் இந்தியா குவாலிஃபை செமி ஃபைனல் போக போறாங்க, அங்க துவைக்க போறாங்க. இல்ல வேற முகமது ஆமீர் ரிட்டர்ன் பண்றாங்க. அப்பெல்லாம் பேசாத ப்ரோ, நவம்பர் 19ல இருந்து நான் வெள்ளம் வராம இருக்கேன், இவர் இப்பவே பேசுறாரு, சும்மா இருக்கு, ஜெயிப்பாங்க. இல்ல ஐபிஎல் பாக்குறப்ப எனக்கு அவ்வளவுதான் தோணுது, இங்க அடிக்கிறாங்க அங்க என்ன பண்ண. எப்போ அந்த 2011க்கு அப்புறம் இன்னும் ஒரு கப்பு கிடைக்கல, 2013க்கு அப்புறம் அதுவும் ஒரு சின்ன டீம் வச்சு அடிச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 11 வருஷம் ஆயிடுச்சு, எல்லா வாட்டியும் செமி போறோம், இல்ல சாம்பியன் ட்ராஃபி, சாம்பியன் ட்ராஃபி சொல்றேன், யங்ஸ்டர்ஸ் வச்சுன்றத சின்ன டீம் சொல்றேன். எல்லா வாட்டியும் செமிக்கு போறோம், இல்ல ஃபைனலுக்கு போறோம், அங்க போய் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்துடுறோம். இதேதான் போகும் போல இருக்கு, பார்க்கலாம் இதுக்கப்புறமா சின்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த மேட்சுக்கு போயிக்கலாம். ஓகே, நாளைக்கு மேட்ச் போயிடலாமா ப்ரோ? நாளைக்கு போயிடலாம். நாளைக்கு மேட்ச் ஆக்சுவலி டிசி வர்சஸ் ஜிடி அட் நரேந்திர மோடி ஸ்டேடியம் குஜராத்ல. குஜராத் வந்து அவங்க ஸ்டேடியம்ல அவங்க ஒரு பீஸ்ட் தான். ஸோ எனக்கு அதுல எந்த கொஸ்டின் மார்க்கும் இல்லை. ஸோ நான் டேரக்டா ஜிடி வின்க்கு தான் போறேன் நாளைக்கு. நீங்க யார் வின்க்கு போறீங்க? மேட்ச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து எனக்கு ரிஷப் பந்த் ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஆல்சோ ரிஷப் பந்தோட ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்ல. ஸோ ஐ வாண்ட் ரிஷப் பந்த் டு பி அமாங் ரன்ஸ் அண்ட் ரிஷப் பந்த் டு வின் கேம்ஸ் ஃபார் இந்தியா. ஏன்னா ஃபியூச்சர்ல கேப்டன்சி கூட ஒரு ப்ராடக்ட் அவரு. ஸோ ஐ திங்க் ஐ எம் லுக்கிங் ஃபார் டிசி வின். ஏன்னா டேவிட் வார்னர் இருக்காரு ப்ரோ, டேவிட் வார்னர், பிருத்வி ஷா. டேவிட் வார்னர் ஆக்சுவலி லாஸ்ட் மேட்ச்ல தம்ப் இன்ஜுரி ஒன்று ஆச்சு. பவுல் ஒரு 148ல நம்ம பால் வந்து தம்ப்ல பட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பால் அவுட் ஆனாரு. ஸோ மேபி ரெஸ்ட் பண்ணுவாங்களோ அவருன்னு கூட தோணுது எனக்கு, தெரியல. ஆனா ஒரு கேப்க்கு அப்புறம் தான் வராங்க, 3-4 மேட்ச் டேஸ் கேப் இருக்கு, மேபி ரெக்கவர் ஆயிருக்கும். ஷான் மார்ஷ்லாம் இருக்காரு, பிருத்வி ஷா இருக்காரு, மிச்சல் மார்ஷ், ஆமா சாரி மிச்சல் மார்ஷ், மை பேட். ஆனா அவரும் இன்ஜூர்டு, அவரு ஒரு 2 வீக்ஸ்க்கு இல்லன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஃப்ரேசர் ஆட வச்சாங்க. அண்ட் அவரு நல்ல ஒரு வின் எடுத்து கொடுத்தாங்கல்ல எல்எஸ்ஜி கிட்ட. ஆமா ப்ரோ, பட் குஜராத் வந்து ஒரு மாதிரி விக்கெட் ப்ரோ. ஏன்னா நம்ம வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸும் அங்கதான் ஆடணும். ஸோ பிட்ச் வந்து எப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ ஏன்னா இப்போ சென்னைனா வந்து ஒரு சிஎஸ்கே ஃபோர்ட்ரஸ், இன்னும் ஜிடி வந்து அவங்களுக்கு ஃபோர்ட்ரஸ் ஆச்சு. அவங்க என்ன வின் பண்ணாங்களா? ஐம் நாட் ஷூர், வின் பண்ணாங்களான்னு தெரியல. பட் நாளைக்கு பிட்ச் எப்படி இருக்குன்னு பாக்கணும். அண்ட் ஆல்சோ ஜிடி எப்படின்னா இந்த மாதிரி 200 லாஸ்ட் மேட்ச் ஆர்ஆரோட வின் பண்ணிட்டு வராங்க ஜிடி. பட் எனக்கு தெரியல அவங்க பாத்தீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் ப்ரோ, எனக்கு தெரியல. ஜிடி வந்து உங்களுக்கு எப்படி அவங்க ஒரு ஸ்ட்ராங் டீம் சொல்றீங்கன்னு தெரியல. நல்ல டீம் தான், பட் ஐ டோன்ட் திங்க் தேர் வெரி ஸ்ட்ராங் டீம். இல்ல அவங்க மொரால் நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். ஸ்ட்ராங் டீம்னா எப்படி இருக்காங்க, டீமா பிளே பண்றாங்க. அவங்க ஒரு இண்டிவிஜுவல் மேல ரிலே பண்ணி ஒரு வின்னுக்கு போறது கிடையாது. நிறைய மேட்ச் வின்னர்ஸ் வச்சிருக்காங்க அவங்களுமே. திவாட்டியாவா இருக்கட்டும், ரஷீத் கானா இருக்கட்டும், கில்லா இருக்கட்டும், நூர் அகமதா இருக்கட்டும். இன்னும் பவுலிங் இப்போ கொஞ்சம் வீக் ஆயிருக்கு. ஒரு 4-5 மேட்ச் வின்னர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. ஏன் விஜய்சங்கர் விட்டீங்க? விஜய்சங்கர் சொன்னாங்க. விஜய்சங்கர் ஆக்சுவலி கிஷோர் எப்பவுமே பேட் பண்ணுவாரு விஜய்சங்கர். எனக்கு அவர் கொஞ்சம் ரொட்டேட் பண்ற பிளேயர் மாதிரி தான் தெரியும் எனக்கு. ஒரு சீசனுக்கு அவர் லாஸ்ட் சீசன் 2-3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த சீசன் அவ்வளவு டச்ல இருக்க மாதிரி தெரியல எனக்கு. விஜய்சங்கர் ஆடும் போது பாத்திருக்கேன், அவர் எப்பவுமே பேக் ஃபுட்ல தான் ஆடுறாரு. ஏன் அது? ஏன்னா அவர் அவுட் ஆனதே பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாதிரி டென்டேட்டிவாவே இருக்காரு. நீங்க வந்து ஒரு ஃப்ரேம்ல அங்கிரிஷ் ரகுவம்சி, ஒரு ஃப்ரேம்ல விஜய்சங்கர், 2 பேர் பேட்டிங்லயும் பாருங்களேன். அங்கிரிஷ் ரகுவம்சினா அப்படி நிக்கிறாரு, நீ போடுவா பாத்துக்கலாம் அப்படின்னு. பட் விஜய்சங்கர் வந்து ரொம்ப டென்டேட்டிவா ஆடிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, வெஸ்ட் மாம்பலம். அவர் நல்லா பண்ணா ஈவன் ஐல் பி ஹாப்பி. நாளைக்கு நான் எனக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணா பிடிக்கும். பட் அவர் ஒரு மாதிரி ரொம்ப டென்டேட்டிவா இருக்காருன்னு ஐ ஃபீல். இஸ் நாட் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ இஸ் லுக்கிங் ஃபார் ரன்ஸ். ஹி வாண்ட்ஸ் டு சேவ் ஹிஸ் ஸ்பாட் இன் தி டீம். சோ அதுக்கு ஆடுறாருன்னு நினைக்கிறேன். சோ ஆல்சோ அவருக்கு அந்த ஷார்ட் பால், அவருக்கு ஷார்ட் பால் வீக்னஸ் கிடையாது. ஷார்ட் பால் நல்லா பிளே பண்ணுவாரு. ஸோ அதனாலே உள்ள நிக்கிறாரோன்னு கூட தோணுது எனக்கு. ஷார்ட் பால் 2 பால் 2 4 அடிச்சு மிச்ச வந்து 30 ரன் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல பிளேயர் ஆஃப் ஷார்ட் பால் அவரு. பட் ஐ அம் கோயிங் ஃபார் a DC win bro. தோத்தாலும் எனக்கு வந்து ஐ டோன்ட் மைண்ட். பட் எனக்கு ரிஷப் பந்த் should be in a very good space, good among runs, and பிருத்வி ஷா கொஞ்சம் நல்லா ஆடணும், நல்ல டேலண்ட் அவரு. சோ ஐ அம் கோயிங் ஃபார் a DC win. கிஷோர் ப்ரோ சொல்லுங்க விஜய்சங்கர் பத்தி. விஜய்சங்கர் அதுக்காக தான் வந்தேன். விஜய்சங்கர், அஸ்வின், பட்லர், இவங்க பட்லர் ஒரு கேம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பாலுக்கும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிருப்பாரு. அப்படி போனா பவர் கிடைக்கும், பவர் கட்சி நல்லா வெளியே அடிக்க முடியும். அதை நல்லா யூஸ் பண்றது பட்லர்.
அதை விஜய் சங்கர் யூஸ் பண்ண மாட்டாரு. அவருக்கு அதை சொல்லி கொடுக்கல. என்ன பொறுத்தவரை கோச்சோ இல்ல அவங்களோட மைண்டா இருக்கு, அவங்க அதை பத்தி யோசிக்கல. நீங்க பாத்தீங்கன்னா எந்த சிக்ஸ் அடிச்சாலும் பட்ல ஒரு கால் லைட்டா பின்னாடி போயிருக்கும், அப்படி பின்னாடி போன மாட்டேன்னா அவர் அடிப்பாரு. அப்படி நின்று அடிக்கிறது ரொம்ப ரேர் கேஸ், ஏதோ ஒரு பால் 2 பால் தான். அததான் விஜய் சங்கர் பண்றாரு, அவருக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் அவரோட பேட் ஸ்விங் தெரியல, ஃபாஸ்ட் பேட்டோ ஸ்லோ பேட்டோ அதை ஒழுங்கா போட மாட்டாரு. அதை போன வாட்டி ஏதோ ஓரளவுக்கு பண்ணாரு, ரொம்ப நல்லா இல்ல, ஓரளவுக்கு பண்ணாரு. இந்த வாட்டி அது சுத்தமா ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் குட் டைமர், அந்த டைமரை கரெக்டா யூஸ் பண்ணாருன்னா ஒர்க் ஆகும். ஆனா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓ நீ டைமரா தான் பண்றியா. மிச்சல் டேரல் மிச்சலை பத்தி நேற்று நீங்க நிறைய பேசுனீங்க, அவரை பத்தி எனக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. இன்னைக்கு பேச முடியாது, நான் சிஎஸ்கே மேட்ச் அன்னைக்கு நான் பேசுறேன். விஜய் சங்கர் மாதிரியா அவரை பத்தியும் பேசுறது இருக்கு. சோ அந்த மாதிரி இவர் என்ன பண்றேன்னா டைமர் பண்றதுனால போலர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ நீ குட் டைமரா, அப்ப நான் உனக்கு ஸ்டெம் டு ஸ்டெம் கிளீனா போட்டுனா ஒரு 150ல போட்டுனா நீ ஃபிளிக் ஆட ட்ரை பண்ணுவ, இல்ல ஷார்ட்டா 150 போட்டுனா நீ கட் ஆட ட்ரை பண்ணுவ, உனக்கு பேட் ஸ்விங் ஸ்லோ, அதனால ஒண்ணு லெக் ஸ்டம்ப்ல கேட்ச் போயிடும் கிட்டேயே, இல்ல கீப்பர் கேட்ச் கொடுத்துருவேன். அதுதான் அந்த பேட் ஸ்விங் ஃபாஸ்டா பட்லருக்கு போறதுனாலதான் இன்னைக்கு நல்ல பிளேயர். அஸ்வின் எடுத்துக்கோங்க, எல்லா பாலும் பின்னாடி தான் போவாரு. ஏன் பின்னாடி போவாங்கன்னா பவர் கிடைக்கும், நல்ல பவர். நம்ம ஆடுறப்பவே சும்மா ட்ரை பண்ணி பார்த்தாவே தெரியும், பேக் ஃபுட் போடுறது செம்ம பவர் கிடைக்கும். அதுதான் விஜய் சங்கர், வேற எதுவும் இல்ல. அப்புறம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பிளே ஆஃப் பத்தி பேசியிருக்கோம் நானும் விக்கியும். என்னோட டாப் 4ல குஜராத் இருக்காங்க. சோ அதனால நான் குஜராத் ஜெயிக்கணும்னு தான் சொல்வேன். குஜராத் நாளைக்கு ஜெயிச்சாதான் அவங்க ஒரு ரேஸ்ல இருக்க முடியும். டிசி ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அவங்க ரேஸ் அது அப்புறமா பார்க்க வேண்டியது. குஜராத்துக்கு நாளைக்கு மஸ்ட் வின் மேட்ச். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டீம் 5-4 வின் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருத்த வேற 6 ஜெயிச்சிட்டானா, ராஜஸ்தான் 6 ஜெயிச்சிச்சு கரெக்டா இல்ல 7-6 அதுக்கப்புறம் SRH 5 நினைக்கிறேன். அப்புறம் இவங்க சிஎஸ்கே ஒரு 4, KKR ஒரு 4, பின்னாடி மும்பை இருக்காங்க. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் குஜராத் ஜெயிச்சாதான் உள்ள இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்னாரு இப்போ வார்னர் இன்ஜுரின்னு, எனக்கு இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. சப்போஸ் வார்னர் ஆறாம ஃப்ரேசர் வராங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற இப்ப இருக்க போலிங் லைனப்பை வச்சு ஃபர்ஸ்ட் ஓவர் கூட ட்ரை பண்ணாங்கன்னா சத்தியமா ஃபாஸ்டஸ்ட் 50 இருக்கு கன்ஃபார்மா. அதனால நான் கன்ஃபார்ம் ஜார்ஜ் லிட்டில் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஜார்ஜ் லிட்டில் வந்தாருன்னா அவரு இவரு ஃப்ரேசர் வந்து ஷார்ட் பிச் பால் நீ 150 போட்டு நான் மடக்கி அடிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறவரு. ஆனா அவர் வந்து அவுட் ஸ்விங் போற ஜார்ஜ் லிட்டில், அந்த அவுட் ஸ்விங் இன்னும் வெளியே போட்டா கீப்பர் கேட்ச் போயிடும். சோ அதனால நான் ஜார்ஜ் லிட்டில் எதிர்பார்க்கிறேன். பட் நேரா ஏன் ஸ்பென்சரை ரொம்ப எதிர்பார்க்கறான்னு தெரியல. ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி போலிங் ஏதாச்சும் போடுறாங்களா, எதனால ஸ்பென்சர் அவ்வளோ சப்போர்ட் பண்ண பேக் பண்ணி எனக்கு என்னமோ ஜார்ஜ் லிட்டில் திருப்பியும் அவர் 100% ஃபிட் இல்லையோ தான் தோணுது. ஏன்னா அவ்வளவு நல்லா பண்ணி கொடுத்தவரை அது நோ பிரெய்னர் தான், அசால்ட்டா உள்ள டீம்ல போடுவாங்க. லாஸ்ட் சீசன் அவர் மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாம் வாங்கியிருக்காரு, அண்ட் நல்லா பவுல் பண்ணிருக்காரு, கண்டெயின் பண்ணிருக்காரு. இல்ல அதுதான் கனாபுரம் திடீர்னு அந்த கௌசல்யா கூட்டினு வருவாங்க பாத்தியா செமிஃபைனலுக்கு, நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு எப்பயாச்சும் மெயினா நான் இவங்க LSG-க்கும் சொன்னேன், அவங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்கடா, மயங்க் யாதவ் அப்படியே பேக்கப் பண்ணியே வச்சு திடீர்னு குவாலிஃபைல தூக்கி உள்ள போட்டுனா காலி. அது சிஎஸ்கே ஆனாலும் காலி, KKR ஆனாலும் காலி, யாரானாலும் காலி, SRH ஒரு காலி. என்னடா இவன் திடீர்னு வந்து அவர் ஆக்ஷனே வித்தியாசமா இருக்கு. அந்த ஆக்ஷன்ல நீ 150 போட்டனா சத்தியமா பேட்ஸ்மேன்ல ரீட் பண்ண முடியாது, அன்னைக்கு மேட்ச் ரீட் பண்ண முடியாது. ஆனா 4 ஒரு கண்ணு முடி தொடர்றதுக்குள்ள போயிட்டு இருக்கும். அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணி அந்த பையனை இன்ஜுரி பண்ணி போய் வச்சுட்டாங்க, திரும்பி வருவாரு தெரியல. ஆக்சுவலி ஒரு மீம் போட்டிருந்தாங்க, அவர் 2 மேட்ச் என்ன ப்ரோ ரூல்ட் அவுட் தான் அவர், அந்த மாதிரி தான் நியூஸ். அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் வெல்ல இருக்கு. ரூல்ட் அவுட்டா தெரியல, அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு கிடையாது. அதான் மீம் ஒண்ணு பார்த்தேன், டேய் அவன் 2 மேட்ச்ல திரும்பி போயிட்டான்டா, அவனை காபா டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் கூட்டு போயிட்டீங்களாடா நீங்க மீம் போட்டே அப்படின்னு. அப்படிதான் ஆயிருச்சு. ஆக்சுவலி இந்தியா ரொம்ப ஹைப்பர் ஆயிடுறாங்க. யாராவது ஒருத்தரை பார்த்தா அங்கங்க 3 பவுலரும் 150 போறவங்களாம் இருக்கான் எல்லா கண்ட்ரிலயும். இவனுக்கு ஒரு 150 கிடைச்சிட்டானே அவனை மீம் போட்டு அவன் ஹைப் ஆக்கி அவனே ப்ரெஷர் ஆயிட்டானா என்னன்னு தெரியல டெலிவர் பண்ணணும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பேசிக்கா வந்து இப்ப அஸ்வின்லாம் பேக் ஃபுட் போனாலும் ஃப்ரண்ட் ஃபுட்ல வர பால் ஃப்ரண்ட் ஃபுட் வருவாரு. நம்ம தலைவன் எல்லாம் பின்னாடி தான் ஆடிட்டு இருக்காருன்னு தான். இல்ல ஹிட் நீங்க அஸ்வின் ஃப்ரண்ட் ஃபுட்ல வராருன்னா 6ல அடிக்க மாட்டாரு, ஆன் தி ஃப்ளோர்ல பேட் ஸ்ட்ரைட்டா வருவாரு. ஹிட்டுக்காக நான் சொல்லிட்டு அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படியே நின்று ஆடுறப்பதான் நீங்க பேட் ஃப்ளோல ஸ்ட்ரைட்டா ஆட முடியும். ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு பேக்குக்கு போயிட்டாலே ஃப்ரண்ட் ஃபுட் வர முடியாதுல்ல. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பின்னாடி போயிட்டுனா எனக்கு பால் ஸ்லோவா வரும். இவரு பண்ணிருப்பாரு ஒரு மேட்ச் வந்து ஃபுல்லாவே இவரு ஆசுதோஷ் சர்மா போய் பாருங்க அவர் ஆடுறது. அவர் என்ன பண்ணாருங்கன்னா அன்னைக்கு இவரு மோஹித் சர்மா ஸ்லோ லேயர் போறதுனால ஃபுல்லா உள்ள போய் நின்ட்டாரு, ஸ்டெம்ப் ஓட்டி நின்ட்டான். நான் சொல்றேன்
பேட்டுக்கு வரும், கண்டிப்பா பேட் வரும். அது நீ ஷார்ட் பிச்சா போட்டாலும் சரி, ஆல்மோஸ்ட் குட் லைன்ல போட்டாலும் சரி, கன்ஃபார்ம் பேட்டுக்கு வந்துடும். அதை மிடில் பண்ணிட்டா வெளியே போயிடும். இந்த மைண்டை வச்சுதான் விஜய் சங்கர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியல. அதோட வேற அவர் நெக்ஸ்ட்ல விளையாடுற ஒரு வீடியோ இருக்கு, அவர் ஒரு பேஜ்ல இருக்கு, அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அவர் அந்த மாதிரி ஷாட்ல அடிக்கிறாரு, எங்கெங்க தூக்கி அடிச்சிட்டு இருக்காரு, நெட்டை கிழிச்சு வெளியெல்லாம் போற மாதிரிலாம் பார்த்தேன். அப்ப நல்லாதான் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் இங்க பண்ண மாட்டேங்குது. ஆயுஷ் படனே அதான் சொன்னாரு எல்எஸ்டில, நான் நெக்ஸ்ட் சம்மடி அடிக்கிறேன்ல, எங்கனால அடிக்கவே முடியல அன்னைக்கு அந்த 50 அடிச்சுட்டு. அதான் என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சங்கருக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பட் ஒரு கிளீன் பிளேயரா இல்ல, 50-50க்கு கொடுக்கலாம் கன்ஃபார்மா. அதுக்குன்னு ரொம்ப இதுவும் இல்ல. அதுக்காக தான் சொல்லுவாரு, அவரோட கேம் பிளேக்காக சொல்றேன். ஆனா நீ சொன்னதான் அவரு சொன்னாரு, வேற வேர்ட்ஸ்ல சொன்னாரு. என்னன்னா டென்டேட்டிவா இருக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. டென்டேட்டிவ்னா என்னன்னா எப்படி இருந்தாலும் உள்ள போய் நின்னுக்கிட்டா நமக்கு சேஃப் அப்படின்றதான் டென்டேட்டிவ். நீ என்ன போட்டா ஆக்சுவலி பால் எப்படி வருதுன்னு பார்த்து ரியாக்ட் பண்ணணும்னா நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் நிக்கணும். அப்பதான் பால் எப்படி வருது, பவுன்ஸ் ஷார்ட் பிச் வருதுன்னா பின்னாடி போயிட்டு அப்பா ஆடலாம். இவர் பின்னாடியே போய் நின்னுறாரா, டைரக்டா ஒரு ஃபுல் டாஸ் வருதுன்னா கூட அவர் பின்னாடி இருக்கிறதுனால அதை கன்வெர்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. அததான் அவர் சொன்னாரு. தலைவன் அந்த மிஸ்லாம் பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார் பாருங்க, விஜய் சங்கர் ஆக்சுவலா ரொம்ப அப்படி பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி நல்ல பிளேயருங்க, நல்ல பிளேயர். எல்லா பாலும் அடிக்கணும்ன்ற மாதிரி நின்னுக்கிறாரு போயிட்டு. நம்ம இப்போ ரொட்டேட் பண்றதுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்ல இருந்து ரொட்டேட் பண்ணலாம்ல, அது பண்ண மாட்டாருன்னு தான் சொல்றாரு. இன்ஃபேக்ட் அந்த டேரன் மிச்சல் அந்த ஒரு கேட்ச் பிடிச்சார்ல தலை, அதே வந்து தலைவன் ஃப்ரண்ட் ஃபுட்ல போயிருந்தா கொஞ்சம் எட்ஜ் வாங்கி 4 போயிருக்கும். தலைவன் பேக் ஃபுட்ல இப்படி வச்சுட்டான், இல்ல அதனாலதான் தலை கேட்ச் பிடிச்சாரு. சோ தலை சொல்றது விஜய் சங்கர் சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடினா இன்னும் வைடரா போயிருக்கும் கீப்பர் கிட்ட இருந்து. அதோட இந்த வீடியோ நான் சொல்லிடுறேன், மேபி சிஎஸ்கே மேட்ச் நான் அவைலபிள் இல்லைன்னா முடியாது, நான் இன்னைக்கே சொல்லிடுறேன். டேரல் மிச்சல் என்னன்னா அவரோட பழைய மேட்சஸ் போய் பார்க்கணும். T20யும் சரி, ஒன் டேலும் சரி ஆடி காமிச்சிட்டாரு. முதல்ல ஒரு பவுலர் என்ன பண்ணுவான்னா பேட்ஸ்மேன்ஸ் பார்ப்பான், 2 பேட்ஸ்மேனை பார்ப்பான். ஓ இந்த பேட்ஸ்மேனா, ஓ அந்த பேட்ஸ்மேனா. ஃபார் எக்ஸாம்பிள் டேரல் மிச்சல், சிவம் டுபே. டேரல் மிச்சல் நல்ல பேட்ஸ்மேன். அப்ப அவனா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணோம்னா நான் நல்ல பால் போடணும். நீங்க அந்த மேட்ச் போய் பாத்தீங்கன்னா அவர் போட்ட எல்லா பாலுமே குட் பால். அது ஹிட் பண்றது பெரிய விஷயம். அவர் அக்ராஸ் பண்ணி பார்த்தா எல்லாம் பாட்டாரு. அதே நாட் லைக் சிவம் டுபே போனாரு, ஃபுல் டாஸ் போயிருந்தது. பவுலர் மைண்ட்ல வந்து இவன் நான் கண்டெயின் பண்ணா போதும், ஏன்னா இவன் நல்ல பிளேயர், இவன் இன்டர்நேஷனல் ஆடிட்டான், இவன் ரெக்கார்ட் வச்சிருக்கான். இது நீங்க நிறைய டீம்ல பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒரு நல்ல பிளேயர் கூட இன்னொருத்தர் மீடியமா ஆடுறவன் என்னன்னா அந்த பிளேயரை புடிச்சுன்னு பார்ப்பாங்க, இவனை மிஸ் பண்ணிடுவாங்க, அது இவன் யூஸ் பண்ணிப்பான். அன்னைக்கு சிவன் நீங்க ஆடின எல்லாம் டேரல் மிச்சல் அவரை பேசின்னு இருக்கோம். அவர் ஆடின எல்லா மேட்ச்லயுமே அவருக்கு நல்ல பால் போட்டுன்னு இருக்காங்க. அவர் ஃபுல் டாஸ் போட மாட்டாங்க, ஒரு ஓபி ஸ்லாட்ல போட மாட்டாங்க. ஒண்ணு போட்டா மிடில் ஆஃப் த லென்த் பால் போடுறாங்க. லென்த் பால் லெக் ஸ்டம்ப் லாங்கா இருக்கு லைனு இல்லையா, அவரு கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயிட் பேட் போட்டு விடுறாரு. அவர் திருப்ப மாட்டாருன்னா அவரோட ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரெயிட்னா அதுக்கு மட்டும் தான் ஆட முடியும். ஆனா அந்த பால் போட மாட்டாங்க. அதே டூபே வந்தாருன்னா ஃபுல் டாஸ் போட்டுறாங்க. அன்னைக்கு மேட்ச் அப்படிதான் ஆச்சு. டூபே வராது, ஃபுல் டாஸ் விழுது, ஷார்ட் பால் விழுது, அவருக்கு அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. இது நிறைய பிளேயருக்கு நடக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் டேரல் மிச்சலுக்கு இந்த வருஷம் அந்த இருக்கு. பட் அவரு கன்ஃபார்மா நேற்று நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லா மேட்சும் ஆட வைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு. அவர் வந்து அவர் சிஎஸ்கேவோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா, இவனை நான் வாங்கியாச்சு, ஒரு 2 மேட்ச் வின் பண்ற வரைக்கும் நான் ஆடிட்டு தான் இருப்பேன். நான் ஆடக்கூடாதுன்னு சொல்ல, மேபி அந்த சமீர் ரிஸ்வி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணலாம். பிகாஸ் அவர் நிறைய ஆடி இருக்காங்க ப்ரோ. நான் வந்து அவங்க யூடியூப்லாம் வீடியோஸ் எல்லாம் போய் பாத்திருக்கேன். கண்ணா பின்னா அடிக்கிறாரு 6, கண்ணா பின்னா டவுன் த கிரவுண்ட் ஒரு ஸ்வீப் அடிக்கிறாரு. டவுன் த கிரவுண்ட் வந்து ஸ்வீப் ஆடுறாரு. ராய்டுக்கு பெர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்டா இருந்திருப்பாரு. எக்ஸாக்ட்லி, ஜாலியா விட்டு பாப்போம். அவன் வந்து ஒரு ரா டேலண்ட். இப்போ டேரல் மிச்சலுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், பட் சமீர் ரிஸ்விக்கு யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. அதுதான் இப்ப கிஷோர் சொன்னதுதான் இங்க விஷயம். சமீர் ரிஸ்வி பண்ணா என்ன பால் போறதுன்னு தெரியாது. டேரல் மிச்சல் ஒரு ப்ரூன் கேண்டிடேட்னால அவங்களுக்கு தெரியும் இவன் இந்த பால் போட்டா அடிக்க மாட்டான் அப்படின்னு. சமீர் ரிஸ்வி வந்து மயங்க் யாதவ் ஆஃப் பேட்டிங் தான் அவரு. ஏன்னா அவர் யாருமே பார்த்து கிடையாது. ரா டேலண்ட். ரஷீத் கான் அவர் 6 அடிச்சாரு, எப்படி ஆடுவாருன்னு கூட தெரியாது. அவர் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த லக்னோல அவர் அவர் வந்து யூபி. சோ லக்னோல தான் அவர் பிறந்து நிறைய கிரிக்கெட் ஆடிப்பார். லக்னோ, கல்கத்தா. கிஷோர் சொல்ற மாதிரி சிஎஸ்கே நேரா அவரை தூக்கிட்டு போய் பிளே ஆஃப்ல தூடு இறக்க போறாங்களோ என்னமோ நமக்கும் தெரியாது. இருக்கலாம். இப்போ வந்து இவரும் தூபேவும் ரிஸ்வியும் ஆடினா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் டமால். அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் போட்டா தூபி அடிப்பாரு, ஆஃப் ஸ்பின்னர்ஸ் போட்டா ரிஸ்வி அடிப்பாரு. அண்ட் ஸ்பீட் ஆஃப் பிரஷர் அவர் சொன்னதுதான் எனக்கு டேரல் மிச்சல் பத்தி வருது. அவர் ஒரு 15 பால் ஆடணுங்க. 15 பாலுக்கு 9 ரன் 10 ரன் அடிப்பாரு. அதுக்கடுத்து 15 பால் ஆட விட்டீங்கன்னா 45 அடிப்பாரு. அப்படி அந்த 15 பால் தான் இருக்கப்போ அவர் இறக்கிடுறாங்களா, அதுதான் பிரச்சனை. அவரோட கேமே அப்படிதான். ஒரு சிலருக்கு அந்த இன்ஜின் ஃபயர் அப் ஆகிறதுக்கு அந்த 15 பால் தேவைப்படும். அவங்க பார்த்து பால் எப்படி வருது, நம்மளால டைம் பண்ண முடியுதா, இந்த பிச்சு எப்படி இருக்கு. அவர் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆடினவர் கிடையாது. மிஞ்சி போனா ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச் ஆடி இருப்பாரா இதுக்கு முன்னாடி.
ஆமா அதுல So 4 அதெல்லாம் செஞ்சுரி தான். வேர்ல்டு கப் ஆடி பட் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ அஜிங்க ரஹானே கொஞ்சம் ஃபிட் இல்ல. ஸோ மேபி மிச்சில் வந்து ஒன் டவுன் இறங்கலாம். ஸோ தட் ஹி வில் கெட் சம் டைம் இந்த மிடில் லைக் கொஞ்சம் அந்த செட் ஆகும். பவர் பிளே எல்லாம் பால் வந்து பேட்டுக்கு வரும் ஒரு மாதிரி அந்த நியூசிலாந்து கண்டிஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் அடிச்சு கொஞ்சம் செட் ஆகலாம்னு நினைக்கிறேன். அண்ட் மிடில் ஓவர்ஸ் வரும்போது அவர் கொஞ்சம் அடிக்கலாம். ஸோ இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம் அடுத்த மேட்ச். ஆமா சிஎஸ்கே மேட்ச் அப்போ பேசலாம். இன்னைக்கு இப்போ டிசி மேட்ச் வந்து கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு முடிச்சுக்கலாமா, இல்ல வேற ஏதாவது ஆட் பண்ணுமா டிசி மேட்ச்? இல்ல டிசி மேட்ச்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. எனக்கு வந்து ரிஷப் பந்த் நல்லா ஆடணும், அங்க சுப்மன் கில் நல்லா ஆடணும். ஏன்னா இவங்க 2 பேர் நல்லா ஆடினா இந்தியன் டீமுக்கு நல்லது. சோ அவ்வளவுதான். ஓகே, கேப்டன்சி பிக்ஸ் யார் 2 பேர் பிக் பண்ணுவீங்க? இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. டெல்லி சப்போஸ் நாளைக்கு வின் பண்ணனா போன மேட்ச் போன லைன் அவுட் போக கூடாது. ஏதாச்சும் ஒரு புது சேஞ்ச் கொடுக்கணும். இல்ல நாங்க அதே மாதிரி டாப் 4 ஆஸ்திரேலியன் ஃபாரின் பிளேயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், பின்னாடிதான் இந்தியன் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்பெல்லாம் பண்ணாங்கன்னா வேலை ஆகாது. அவங்க அதுக்கு பார்த்துன்னு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்ச் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால உள்ள வர முடியும், ஜெயிக்க முடியும். என்னடா புதுசா ட்ரை பண்றாங்களே சொல்லிட்டு. அதனால நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு பழைய கைங்க ரிக்கி பாண்டிங் கங்குலி நான் அப்படியே போறேன் எதுவும் மாத்த வேணாம் அப்படிதான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால கேப்டன்ஷிப் கண்டிப்பா கில்லு தான், அது கன்ஃபார்ம். இந்த பக்கம் சப்போஸ் வார்னர் ஆனா நான் வார்னருக்கு போவேன். எல்லாம் கன்ஃபார்ம் எனக்கு டிசில யாரும் சொல்ற மாதிரிலாம் இல்ல. அவங்களே ரஷித் கான் அந்த மாதிரி யாராவது சொல்லிக்கலாம். ஏன்னா நாளைக்கு அந்த கில் நூர் அகமது நல்ல ஆப்ஷன் தான் என்ன பொறுத்தவரை. நாளைக்கு அந்த தர விக்கெட்ல அந்த டிசி போலிங்ல பெருசாலாம் இல்ல, கில்லுக்கு மட்டும் மாட்டுச்சு கைட்டி கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். சீகா சார் கைட்டி கொடுத்துருவாரு. தர டிசில யாரும் பெருசா யாரும் பெரிய போலிங் எல்லாம் கிடையாதுல்ல டிசில. த்ரெட் இல்ல, யாரும் இல்ல ஸ்விங் பண்றதுக்கு ஆள் இல்ல. முன்னாடி இஷாந்த் சர்மா தான். கலீல் அஹ்மத் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. கலீல் அஹ்மத் நல்லா பண்றாரு. ஆனா 2 விக்கெட் கன்ஃபார்ம் கலீல் அஹ்மத் பேர்ல. அவங்க இல்ல அவங்க கிளாஸ் ஆடுறவங்க, அவங்க சுத்து கைங்கல்ல. சோ சாய் சுதர்ஷனும் சரி கில்லும் சரி 2 பேரும் ஓப்பனிங் பண்ணாங்கன்னா அவங்க தட்டு ஆடுவாங்க. சாஹா இல்லன்றத மறந்துட்டேன் நானு. சாஹா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சாஹா இன்ஜூர்டு 2 மேட்சா இல்லையே. கீப்பரா வேடு தானே ஆடினாங்க லாஸ்ட் மேட்ச். கீப்பரா வேடு ஆடினாங்க. அதுக்கு முன்னாடி பரத்னு ஒருத்தர் ஆடினாங்க. பரத் இல்ல ப்ரோ, பரத் கேகேஆர்ல. ஆமா பரத், ஷரத். இன்னொரு பரத் பெங்களூர் பரத். அவர் ஷரத். ஓகே ஷரத் பி ஷரத்னு நினைக்கிறேன். ஆனா கிஷோர் ப்ரோ நாளைக்கு தலைவனுக்கு நல்ல சான்ஸ். சுமாரான பவுலிங் லைன் அப், ஒரு 100 for 2, 120 for 2 in 13-14 ஓவர்ஸ் சொன்னா தலைவன் உள்ள வந்து கைட்டி கொடுத்துடலாம் விஜய் சங்கர். இது விட நீங்க இவ்வளவு நேரம் தலைவர் விஜய் சங்கர் தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் சுப்மன் கில்லா வார்னரா யார சொல்றாரு? ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா, இது ஆல்ரெடி 4 consecutive செஞ்சுரிஸ் பாத்துருக்கோம். மேபி நாளைக்கு சுப்மன் கில் பாப்போமோ? கண்டிப்பா பாப்போம். சுப்மன் கில்ஸ் 100, விஜய் சங்கர் 70 of 35 balls. இல்ல அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியாது. ஒருத்தன் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கவன் டக்குன்னு வந்து அப்பெல்லாம் பண்ணுவானான்றது அதெல்லாம் ஒரு மேஜிக் தான். டெல்லி எல்லாம் பெரிய போலிங் ஆடுவாங்க பாருங்க. இல்ல அவங்கள நடுவுல அந்த 6 to 14 அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க ஆடுறதுக்கு நல்லா தேவைப்படுறோம். அதுக்கு கில்ல வேணா நம்பலாம். இந்த மனுஷன் என்ன பண்ணுவாருலாம் தெரியல. மில்லர் இருந்தா கூட ஓகே ஒத்துக்கலாம். ஆக்சுவலி நீங்க சொல்றபடி பார்த்தா சாய் சுதர்ஷன் ஒரு பேங்க் 35 ரன் இல்ல 40 ரன், சுப்மன் கில் ஒரு 100 110 வச்சுக்கிட்டா கூட அதுவே 150 வந்துருது. அதுக்கப்புறம் விஜய் சங்கர் வந்து 70 ரன் அடிக்கணும்னா அவங்க இன்னொரு 275 அடிக்கணும். சரி ப்ரோ, 51 of 32 balls ப்ரோ. அது இது 51 of 32 ஆடுறவங்க நான் சந்தோஷம். இது பாசிபிள் இருக்கு. அண்ட் அவர் ஜேடி கிரவுண்ட்ல நல்லா தான் பண்ணுவாரு ஹோம் கண்டிஷன்ஸ். ஆனா சப்பியா விக்கெட் விட்டுட்டேன். சப்பியா விக்கெட் விட்டு ஆனா ஜிடி மேனேஜ்மெண்ட்டும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டும் நிறைய ஃபாலோ பண்றாங்க. அவங்க பேக் பண்றாங்க பிளேயர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சங்கர் லாஸ்ட் சீசன்ல அடிச்சு கொடுத்த 2-3 மேட்சுக்கு இன்னைக்கு வரைக்கும் 7 மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க, 6 மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. கத்துக்கோங்கடா சின்ன சாமி பசங்களா, கத்துக்கோங்கடா இதெல்லாம் பார்த்து.
சோ மேபி நிறைய டீம்ஸ் லேர்ன் பண்ணோம். சோ மேபி இதெல்லாம் பார்த்து, ஏன்னா ஆர்ஆரும் அதே கான்செப்ட் தான், ஜிடியும் அதே கான்செப்ட் தான். ஏன்னா இப்போ 7 கேம்ஸ் ஆயிடுச்சு விக்கி. 7 கேம்ஸ் ஆன உடனே ஒரு காம்பினேஷன் செட் ஆயிடணும் எல்லா டீம்ஸ்க்கும். 7 கேம்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு இது வேணும் அது வேணும் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருந்தா அது வந்து டாப் 4 ஃபினிஷ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் அந்த 7 கேம்ஸ்க்கு அப்புறம் அந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் இன்ஜுரிஸ் இருக்கலாம், ஸோ இன்ஜுரிஸ்ல வந்து போகலாம். பட் இன்னைக்கு ஏன் கேஷவ் மகாராஜ் ஆடல? சரி எனிவேஸ் விடுங்க, இதெல்லாம் இது பாருங்க. ஸோ அவங்க பட்லர் வந்துட்டாரு, அவரு கிவ் அவே தான் பண்ணணும் அவரோட ஸ்பாட், வேற வழி இல்ல. ஓகே, சோ மேபி அதான் நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங் கேம் ஆஃப் கான்டெஸ்ட். மை லுக் அவுட் இஸ் ஃபார் கில் அண்ட் ரிஷப் பந்த், அண்ட் ஆல்சோ ஐ எக்ஸ்பெக்ட் விஜய் சங்கர் டு ஸ்கோர் சம் ரன்ஸ், பட் ஸ்கோர் பண்ணா நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி 7 கேம்ஸ் ஆயிடுச்சு, ஒரு டீம் செட் ஆயிட்டு இருக்கும். ஆனா நேற்று மேட்ச் நான் வரல, நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன், இன்னும் 7 கேமும் கண்டிப்பா ஒரு மேட்சுக்கும் 3 இல்ல 4 சேஞ்ச் பண்ணி தான் ஆடுவாங்க ஆர்சிபி. அந்த ஃப்ளோல போக மாட்டாங்க அவங்க. நாங்க நீ பேசின மாதிரி தான், இதுக்கப்புறம் ஒரு 7 மேட்ச் வச்சாச்சும் ஒரு 2 பேரை கண்டுபிடிக்க முடியுதா பார்க்கலாம், ரீடைன் பண்றதுதான் ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க பிளே ஆஃப்க்குலாம் ட்ரை பண்ண மாட்டாங்க, அது கன்ஃபார்ம். இல்ல ப்ரோ, அதுல இந்த 7 மேட்ச்ல ஒரே டீம் வச்சு ஆடி பாக்கலாம்ல, சும்மா ஏன் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும்? சரி எனவே விடுங்க, நம்ம ஆஃப் டாபிக் நிறைய போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஆமா, இன்னைக்கு 1 hour ஆக போகுது. பொண்ணு தெரியல, ஆனா லென்த்தி வீடியோ தான் இன்னைக்கு. அண்ட் இன்னும் ஒன்னே மட்டும், அந்த நீங்க காம்பினேஷன்ஸ் அண்ட் பேக் பண்றதை பத்தி பேசுனீங்களா, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா இப்போ ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் டீம்ஸ் இருக்காங்க, எம்ஐ அண்ட் சிஎஸ்கே. ஸோ அட்லீஸ்ட் அதை பார்த்து இவங்க ஓரளவுக்கு அதை அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணாலே பிளே ஆஃப் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும் நிறைய டீம்ஸுக்கு. மேபி அதை ஃபாலோ பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஆர், ஜிடி, இவங்கெல்லாம் எல்எஸ்ஜி கூட பேக் பண்றாங்க பிளேயர்ஸை. ஸ்டாயினிஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. ஒரு சீசனுக்கு 2 மேட்ச் 3 மேட்ச் அடிப்பாரு, ஸ்டில் அவரு பிளேயிங் லெவன்ஸ்ல ஆடிட்டே தான் இருக்காங்க. ஸ்டாயினிஸை விடுங்க, பதோனியா பேக் பண்ணிட்டு இருக்காங்க. பதோனியா பேக், எனக்கு அந்த சிவம் டூபே அடிச்சது நாக்கு தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நேற்று தான் அண்ணா 55 ரன் அடிச்சாரு அது பாவம். சோ அந்த மாதிரி அந்த ஆல்ரெடி இருக்க புக்ஸை பார்த்து அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில டீம்லாம் பண்ணணும், அவங்கள பத்தி நம்ம அவங்கவுங்க மேட்ச்ல பேசலாம். அதோட வேற ஐபிஎல் 14 மேட்சை தாண்டி ஒரு 4-5 டொமஸ்டிக் டோர்னமெண்ட் இருக்கு, அதுல பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ அதனாலே வந்து யோசிக்கிறாங்க. இப்போ பதோனில ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் அங்க. அதே மாதிரி ஆஷுதோஷ் சர்மாவும் ஆல்மோஸ்ட் 25 6 வச்சிருக்காரு லாஸ்ட் அந்த ஒரு ஏதோ சீரீஸ்ல ரயில்வேஸ்க்காக. அதனாலதான் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ள போட்டு ஆட வச்சிடலாம். அதே மாதிரி நான் விஜய் சங்கரும் சொல்வேன், அவர் டொமஸ்டிக்ல தமிழ்நாடு நல்லா தான் ஆடி இருக்காரு. அவரு டிகே, பாபா பிரஜித், இந்திரஜித் இவங்க எல்லாம் நல்லா ஆடி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அவங்க சரி தட்டில இருக்கிறாரு, யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா மேட்சும் சொல்லி யூஸ் பண்ணிக்கிறாங்க. போன இயரும் பார்ப்பாங்க, இந்த இயரை வச்சு அப்படி போயிட்டு இருக்காங்க. அதுதான். பட் ஒரு விஷயத்துல நல்லதுதான் கிஷோர் அண்ட் விக்கி, இப்போ சீக்கிரம் எலிமினேட் ஆயிட்டாங்க, மும்பை எலிமினேட் ஆயிட்டாங்க, விராட் கோலி அந்த ஆர்சிபி எலிமினேட் ஆனாங்கன்னா they can at least have some time for T20 World Cup preparations. அவங்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் யூஎஸ் போயிட்டு கொஞ்சம் இந்தியாக்காக கொஞ்சம் அந்த வார்ம் அப்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வாய்ப்பு இல்லதான். நீங்க சொன்னதுக்கு இப்ப நம்ம இதை போஸ்ட் பண்ணோம்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து நம்மள கிளின்னு கிழிப்பாங்க, அதுல இருக்க லாஜிக்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்ல நீ ப்ரோ ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ்லயே வந்தது ப்ரோ, டீம்ஸ் which are not qualifying for the playoffs, அந்த டீம்ஸ்ல இருக்கிற அந்த ஸ்குவாடோட பிளேயர்ஸ் சீக்கிரம் போயிடுறாங்க பிளே ஆஃப் முன்னாடி அங்க போய் ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு. ராகுல் டிராவிட் சொன்னாரு அது பிளே ஆஃப்க்கு முன்னாடி போவாங்க, ஆனா அவங்க அந்த கண்டென்ஷன்ல இருக்கணும்ன்றதுக்காக அந்த கௌரவத்தை காப்பாத்திக்கணும்னு ஆடிட்டு இருப்பாங்க. அந்த டீம் ஆஸ் a fan நான் சொல்றேன், இப்போ எல்லா டீமுக்கும் ஒரு அந்த 14 மேட்ச் முடிஞ்ச உடனே அந்த 4 டீம் இருக்கும். அந்த 4 டீம் தவிர அந்த மிச்ச ஒரு 6 டீம்ல யாரெல்லாம் இந்தியன் ஸ்குவாட்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பண்ற மாதிரி ஒரு 1 வீக் முன்னாடி ப்ளே பண்றோம். இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்டா போற 4 டீம்ல தான் ஆல்மோஸ்ட் 11 இல்ல 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. மிச்ச இருக்க 10 டீம்ல தான் 3 பேர் இருப்பாங்க. 50 மேட்ச் ஸ்குவாட் அப்படிதான் இருக்கும். அதுல விராட் கோலி, ரோஹித் சர்மா இருந்தா கூட ஹாப்பி தான், அவங்களுக்கு அந்த டைம் கிடைக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இந்தியன் 11 வந்து எப்படி பண்றதே தெரியல. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அவுட் ஆஃப் ஃபார்ம், ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆஃப் ஃபார்ம், குல்தீப் என்ன பண்றாருன்னு எனக்கு ஆக்சுவலா தெரியல. குல்தீப் ஆக்சுவலி லாஸ்ட் மேட்ச் வந்து உள்ள போயிட்டாரு, அவர் ஸ்பெல் முடிச்சு, அவர் ஏதோ நிகில் திருப்பி அப்படின்னு, அவருமே நாளைக்கு ஆடுவாரான்னு தெரியல. அதனாலதான் நீங்க சொன்னதுனாலதான் எனக்கு வந்து கில்லு, ரிஷப் பந்த் இவங்க 2 பேரும் அடிச்சு கொடுத்து அவங்களுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்தா போதும் இருக்கிற எல்லா கேம்ஸ்லயும். That is good for the Indian team also.
பார்க்கலாம். நாளைக்கு மேட்ச் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸைட்டிங்கா போச்சுன்னா நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல வந்து அகைன் மீட் பண்ணலாம். பை தேங்க்யூ. வீடியோ கட் ஆனாலும் நீங்க இருப்பீங்க ப்ரோ. ஏதாவது சொல்லணுமா ஏதாவது கிஷோர்? இல்ல இல்ல ஆல் குட் தான். ஒரு நிமிஷம்